வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே நாம் ஒன்று சேர தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மை அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமை செலுத்தி கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பானது மறுரூபமாக்கும் கேள்விகள். மறுரூபமாக்கும் கேள்விகள். ஆதார வசனம் ரோமர் 12 அதிகாரம் 2வது வசனம். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பலியினாலே உடன்படிக்கை செய்து வந்திருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆலோசனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க செய்ய வேண்டிய காரியம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அப்போ இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் ஒரு தேவனுடைய பிள்ளை தரிக்கக்கூடாது. உடன்படிக்கை செய்தவர்களுக்கும் உலகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அவங்க அதிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு அழைக்கப்பட்டவங்க. அப்படிங்கும்போது பாருங்கள், நல்லா கவனிங்க, நம்மளை தேவன் எங்கேருந்து ஃபஸ்ட்டு அழைச்சிருக்கிறாரு? உலகத்திலிருந்து அழைச்சாரு. அடுத்து எங்கேருந்து அழைச்சாருங்க? பேர் சபைகள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிற அந்த பேர் அமைப்புகளில் இருந்து நம்மளை வெளியே அழைச்சிருக்கிறார். அப்படிங்கும்போது பேர் அமைப்புகளிலிருந்தே நம்ம ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் காமிக்கணும் அப்படின்னா, அப்போ உலகத்தில் இருந்து வந்திருக்கிற நாம எவ்வளோ பெரிய வித்தியாசம் காமிக்கணும், அதுதான் அங்கே சொல்ல வர்றார். அப்போ நீங்கள் இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து என்ன பண்ணாதீங்க, ஒத்த வேஷம் தரிச்சிடாதீங்க, உலகத்தோட ஒத்த வாழ்க்கை வாழ்ந்துடாதீங்க. அதில் இருந்து உங்களை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, மீட்டுக்கொள்ளுங்க. இதே நமக்கு மிகப்பெரிய ஒரு நியாய தீர்ப்பாக இருக்குங்க. இன்னைக்கு உலகத்துக்கு ஒத்த வேஷம் நம்ம தரிச்சுக்கிட்டு இருக்கிறோமா? நம்மளை நாமளே பார்க்கணும். அப்போ நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அப்புறம் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும். அப்போ டெய்லி என்ன ஆகணும் அப்படின்னா, தேவனுக்கு இது பிரியமா இருக்குமா, நான் செய்கிற இந்த காரியம் தேவனுக்கு பார்வையில் அது நன்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் பகுத்து பாருங்க. பகுத்து பார்த்து அது உங்கள் மனசில் என்ன ஆகுன்னா மறுரூபமாக்குங்க. அதுதான் நம்ம தலைப்பாக பார்க்குறோம், மறுரூபமாக்கும் கேள்விகள். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை நினைவு கூற இருக்கிற நாம, அப்போ நம்மளை நாமளே தற்பரிசோதனை செய்கிறதுக்கும் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கறதுக்கும் இந்த காலகட்டங்கள் நமக்கு மிகுந்த ஒரு அருமையான காலப்பகுதிகளாக இருக்கிறதுனால, அப்போ இதையும் கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா மனதில் வைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த கடைசி நாட்களில் அவர் சீசர்களுக்கிட்ட கேட்டுட்ட கேள்விகளில் இருந்து, ஏன்னா தலைப்பே மறுரூபமாக்கும் கேள்விகள், அந்த கடைசி நாட்களில் அவர் சீசர்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்டார். அந்த கேள்விகளில் இருந்து தேவனுடைய பிள்ளைகளான நாம் என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு பிரயோஜனமாக ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அவர் கேட்ட கேள்விகள், அதில் இருக்கிறதான சத்தியங்கள், அதில் தேவனுடைய பிள்ளைகளான நமக்குரிய பாடங்கள், இதை தான் என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். அப்போ அந்த வார்த்தைகளை கேட்டு அதுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அது நம்மளுடைய மனதையும் கூட என்ன பண்ணக்கூடியதாக இருக்குன்னா மறுரூபமாக்கக்கூடியதாக இருக்குது. பொதுவாக கேள்விகள் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கேள்விகள் அப்படிங்கிறது இன்றியமையாத ஒன்றுங்க. கேள்விகள் இல்லாத மனிதர்களே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அவங்களுக்குள்ள எத்தனையோ கேள்விகள் இருக்குது. அடுத்தவங்க கிட்ட அவங்க கேட்க வேண்டிய கேள்விகள் எவ்வளவோ இருக்குது. மற்றவங்க நம்மக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் எத்தனையோ இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட நம்மளே கேட்டுக்கிற கேள்விகள் நிறையா இருக்குது. எந்த வகையில் சொல்லலாம் அப்படின்னா, காலையில் எந்திரிச்ச உடனே நமக்கு கேள்விகள் வருதா இல்லைங்களா? என்ன கேள்வி வருதுங்க? எந்திரிச்ச உடனே என்ன கேள்வி வரும்? அது எந்திரிச்சு வர்றது இல்லை, கண்ணை முழிச்ச உடனேயே நமக்கு என்ன கேள்வி வரும்? உங்களுக்கு என்ன கேள்வி வருதுன்னு தெரியலை, ஆனால் எனக்கு என்ன கேள்வி வரும்னா, இன்றைக்கி என்ன
கிழமை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு என்னத்துக்கு வரும்? ஒரு கேள்வியாக வரும். ஓ இன்னைக்கு திங்கக்கிழமை இல்லை, ஓ நேற்று ஞாயிற்றுக்கிழமை, ரைட், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்துட்டு தான் அடுத்த கேள்விகளுக்குள்ளே அந்த நாளே போகும். அடுத்து எத்தனை மணிக்கு எந்திரிக்கலான்னு ஒரு கேள்வி வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், கேள்விகளின் அடிப்படையில் தான் நம்மளுடைய வாழ்க்கையே அங்கே என்ன ஆகுதுன்னா அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட பார்க்குறோம். அது மாத்திரமில்ல, நிறைய சந்தேகங்கள் நமக்குள்ளே வரும். இப்போ ஒரு பஸ்ஸுக்கே நம்ம போகிறோம் அப்படின்ன உடனே நமக்குள்ளே கேள்விகள் வரும். பஸ்ஸு கரெக்ட் டைமுக்கு வருமா? சந்தேகங்கள் கூட என்னன்னா கேள்விகளாக தான் வருது. போன உடனே பஸ் ஸ்டாண்டில் போன உடனே மற்றவங்ககிட்ட என்னன்னு கேட்போம், பஸ்ஸு வந்துருச்சிங்களா, போயிருச்சிங்களா? பாருங்கள், ஒரு கேள்விகளின் அடிப்படையில் தான் நம்மளை பயணமே என்ன ஆகுதுன்னா அங்கே துவங்கக்கூடியதாக இருக்குது. கரெக்ட் டைமுக்கு போயிடுவாரா, போகலைன்னா என்ன பண்ணலாம்? இப்படி எல்லாமே ஒரு கேள்விகளின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை நமக்குள்ளே அங்கே இருக்குது அப்படின்னு கூட பார்க்குறோம். சகோதரிகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு காலைல எந்திரிச்ச உடனே என்ன கேள்விகள் வந்துடுங்க, இன்றைக்கி என்ன சமைக்கிறது, எதை செய்கிறது, அதை செய்கிறதா, இதை செய்கிறதா, இப்படி கேள்விகளின் அடிப்படையில் தான் சகோதரிகளும் கூட அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து மற்றவங்கக்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம், நிறையா கேள்விகள் கேட்கக்கூடியவங்களா நம்ம இருக்கிறோம். ஒருத்தரை பார்த்த உடனேயே நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி தான் கேள்வியில் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். அடுத்து சாப்பிட்டீங்களா? அப்போ பாருங்கள், கேள்விகள் மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த அளவுக்கு இன்றியமையாத ஒன்றா அங்கே இருக்குது அப்படின்னு கூட பார்க்குறோம். அதே போல் மற்றவங்க நம்மக்கிட்ட கூட என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய கேள்விகள் என்ன பண்ணுறாங்க, கேட்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைகள் வளர்றதே எதன் அடிப்படையில் தான், கேள்விகளின் அடிப்படையிலாம். ஏப்பா இது இப்படி இருக்குது, ஏமா இது இப்படி இருக்குது, ஏப்பா இதை செய்கிறீங்க, ஏமா இதை செய்கிறீங்க. அவங்க கேள்விகள் கேட்டு தான் அவங்களுடைய அறிவே என்ன ஆகுதுன்னா அங்கே வளரக்கூடியதாக அங்கே இருக்குது. அடுத்து ஒருத்தர் வாழ்க்கையில் முன்னேறணும், படிப்பு இதில் முன்னேறணும்னா அவங்களுக்கு எது அதிகமாக வைக்கப்பட்டிருக்காங்க, கேள்விகள் தான் வைக்கப்பட்டிருக்கு. பரீட்சையில் அந்த கேள்விகளுக்கு அவங்க சரியான பதில்கள் எழுதுனாதான் அவங்க அடுத்த கட்ட வளர்ச்சிக்கே அவங்க கடந்து செல்கிறாங்க. பாருங்க, பொதுவாக ஒரு மனிதன் வளர்றதுக்கும் இந்த கேள்விகள் அவசியமா இருக்கு. ஒருத்தர் படிப்பு, அதாவது கல்வி தகுதிகளில் மேலே போகிறதுக்கும் எது அவசியமா இருக்குன்னா இந்த கேள்விகள் அங்கே அவசியமா இருக்கு. அப்போ நம்மளை சுற்றி கேள்விகள் அப்படிங்கிறது நம்மளை பிரிக்க முடியாத, நம்மளோடு இணைந்த ஒன்றாக இருக்குது. இதில் ஒரு சில கேள்விகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையை மறுரூபமாக்கக்கூடியதாய், நம்முடைய வாழ்க்கையை அங்கே மாற்றக்கூடியதாக இருக்குது. இன்னைக்கு நம்மள நிறைய பேர் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனுடைய நோக்கமே எதன் அடிப்படையில் தெரியுங்களா, கேள்விகளின் அடிப்படையில் தான். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கேள்விகள் இப்படியாய் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தையும் நம்முடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தக்கூடியதாக அங்கே இருக்குது அப்படின்னு கூட பார்க்குறோம். வேதத்திலையும் கூட அநேக கேள்விகள் என்ன இருக்குங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு. முழுக்க ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் மொத்தம் எத்தனை கேள்விகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3294 கேள்விகள் வேதத்தில் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கதா வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இப்போ நம்மக்கிட்ட ஒரு கேள்வி, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, வேதத்தில் முதல் இருக்கிற கேள்வி என்னங்க? இல்லை, எல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் எதை சொல்கிறீங்க, எந்த வசனத்தை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எதுங்க அது? ஆதியாகமம் 3:1 ஆதியாகமம் 3:1. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று. தேவன் சொன்னது உண்டோ, அங்க ஒரு கேள்வி வந்துச்சு. முதல் கேள்வியை நம்ம அடிப்படை பாடங்களே பார்த்துருவோம். முதல் கேள்வியை கேட்டது யாரு? சாத்தான். எந்த வடிவத்தில்? சர்ப்பம்ங்கிற வடிவத்தில். அதனால தான் கேள்விக்குறியே இன்னைக்கு எந்த வடிவத்தில் இருக்குது? பாம்பு மாதிரி கேள்விக்குரிய இப்படி போட்டிருக்கலாம், இப்படி கேள்விக்குரிய போட்டிருக்கலாம். ஏன் இப்படி கேள்விக்குரிய போட்டிருக்காங்கன்னா அது ஒரு பாம்பின் வடிவம். முதல் இந்த உலகத்தில் சர்ப்பத்தின் மூலமா ஒரு கேள்வி வந்ததுனால தான் கேள்வி சிம்பிளே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பாம்பின் வடிவத்தில் அங்கே வந்துடுச்சு அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ முதல் கேள்வி மனிதனை தேவனுக்குள்ள நெருங்க தூண்டிச்சா இல்லை தேவனை விட்டு விலக வச்சுச்சிங்களா? வேதத்தில் வந்த முதல் கேள்வியே நம்ம பார்க்குறோம். இந்த உலகத்தில் வந்துட்ட முதல் கேள்வியே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதியில் அன்னைக்கு மனிதன் பாவத்துக்குள்ளே செல்றதுக்கு ஒரு கேள்வி அங்கே காரணமாக அமைஞ்சிருச்சு. இன்றைக்கும் கூட நம்ம அநேக நேரங்களில் பாவங்கள் செய்கிறதுக்கு கேள்விகள் தான் அதிக காரணமாக இருக்குது. அவரை பற்றி உங்களுக்கு தெரியுங்களா? அந்த சிஸ்டரை பற்றி உங்களுக்கு தெரியுங்களா?
இப்படி ஒரு கேள்வியை கேட்டு அங்க ஒரு சில காரியங்கள் போகும் பாருங்க. இது நம்மளை எங்க தெரியுங்களா கொண்டு போகுது? தவறுகளுக்குள் வழி நடத்தக்கூடியதா இருக்குது. அப்ப நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மற்றவர்கள் நம்ம இடத்துல இந்த மாதிரி கேள்விகளோடு வரும்போது அது தேவனிடத்துல இருந்து வருகுதா, இல்லை ஏதேன் தோட்டத்துல சர்ப்பம் மூலமா சாத்தான் கொண்டு வந்தது போல கேள்வியா அது இருக்குதா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் நிதானிச்சுக்கணும். அதுதான் நம்ம அடிக்கடி சொல்ற ஆலோசனை. எந்த ஒரு சகோதரனோ எந்த ஒரு சகோதரியோ ஒரு சகோதரனை பத்தியோ சகோதரியை பத்தியோ நம்ம கிட்ட வந்து சொல்லும்போது, நீங்க கேட்கிறத நீங்க சொல்றத அப்படியே அந்த சிஸ்டர் கிட்ட அந்த பிரதர் கிட்ட நான் சொல்லலாமா அப்படின்னு கேட்டோம்னா, தாராளமாக கேளுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நம்ம செவி மடுக்கலாம். ஐயோ அவங்க கிட்ட எல்லாம் சொல்லிடாதீங்க, நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்கனாலே அது அங்க யார் மூலமா வருகிறது அப்படிங்கிறத நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா அப்படி கேட்கறதுக்கு நம்ம மாம்சம் என்ன பண்ணுவோம், விரும்புனா யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்க தான் இந்த மாம்சம் விரும்பும். ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அது நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பால்படுத்துதுங்கிறத நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அங்க மறந்துடுறோம். அப்ப அன்னைக்கு பரிபூரணமுள்ள ஒரு மனிதனை, பரிபூரணமுள்ள ஒரு குடும்பத்தை பாவத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு கேள்விகள் அங்க அடிப்படையா இருந்துச்சு. அதே போல இன்னைக்கு நாம பாவ சாயல்ல இருந்து அந்த பரிசுத்த கிறிஸ்துவின் சாயலுக்குள்ள கடந்து போறதுக்கும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில கேள்விகள் தான் அஸ்திபாரமா இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில அடிக்கடி நம்மளை என்ன பண்ணணும், கேள்விகள் கேட்டு பார்க்கணும். நான் தேவனுடைய பிள்ளை தானா, நான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிற காரியம் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய காரியம் தானா, நான் சரியாதான் இருக்கேனா, நம்மை நாமே நிதானித்து அப்படிங்கிறதுல என்ன அடங்கி இருக்குங்க, கேள்வி அங்க அடங்கி இருக்குது. அடிக்கடி நம்மளை பரிசோதிச்சு பார்க்கணும். இப்படி நம்ம பரிசோதிச்சு தான் கேள்விகள் கேட்டு தான் நாமளும் கூட இந்த பாவ சாயலில் இருந்து பாவ குணலட்சணங்கள்ல இருந்து அந்த பரிசுத்த சாயலுக்குள்ள நம்ம அங்க போய் சேர முடியும். அப்ப ஆரம்பத்துல பாவம் வர்றதற்கு கேள்வி ஒரு காரணமா இருந்துச்சு. நாம் பரிசுத்த சாயலை அடைகிறதற்கும் எதுதான் காரணமா இருக்குன்னா கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியமா இருக்குது. சரி, இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள போறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும்போது அநேக கேள்விகள் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, அவர் கேட்டிருக்கிறாரு. யாருக்கிட்ட கேட்டிருக்கிறாரு, எல்லாருக்கிட்டையும் கேட்டிருக்கிறாரு. முதலாவது அவருடைய பிறப்பை எடுத்துக்குவோம். அவர் பிறந்த பின்னாடி யாருக்கிட்ட தான் கேள்விகள் கேட்டிருப்பாரு, அவங்க அப்பா அம்மா கிட்ட தான் என்ன பண்ணியிருப்பாரு, கேள்விகள் கேட்டிருப்பாரு. சரிங்களா? அப்போ முதலாவது இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாசிங்க லூக்கா 2ஆம் அதிகாரம் 49வது வசனம். லூக்கா 2:49. அவர் சின்னதுல இருந்து பேசியிருப்பாரு. ஆனா வேதத்துல இயேசு கிறிஸ்து முதல் பேசின வார்த்தை என்ன அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கேன்னா அவருடைய 12 வயசுல. லூக்கா 2:49. அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள், என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். இயேசு கிறிஸ்து பேசின முதல் வார்த்தையே என்னதான் வேதத்துல பதிவு பண்ணியிருக்கு, கேள்வி. நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள். பாருங்க, ஒரு கேள்விதான் வேதத்தில் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது எதேச்சியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விதான் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன ஆகிறார் அப்படின்னா 30 வயசு வரைக்கும் வளர்றாரு. அதை பற்றி பதிவுகள் வேதத்தில் இல்லை. இப்போ என்ன ஆயிட்டாரு, ஞான ஸ்நானம் யோவான் ஸ்நானங்கிட்ட அங்கே எடுத்துட்டு அவர் வரும்போது இப்போ யோவான் ஸ்நானகன் கூட இருந்த 2 சீசர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசு கிறிஸ்து போகும்போது பின்னாடியே போறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து சொன்ன வார்த்தை பாருங்க, 2ஆவதா வேதத்தில் பதிவு பண்ணியிருக்கிறது. யோவான் 1:38. யோவான் 1ஆம் அதிகாரம் 38வது வசனம். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார். முதல் கேள்வி என்னங்க, முதல் கேள்வி ஏன் என்னை தேடினீர்கள், இதான் முதல் கேள்வி. 2வது கேள்வி என்னங்க, என்ன தேடுகிறீர்கள். பாருங்க எவ்வளவு ஒரு பொருத்தமா வேதத்துல அங்க பதிவுகள் இருக்கு அப்படின்னு கூட பாக்குறோம். இப்படி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்கிறாருன்னா நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறாரு. கடைசியா சிலுவையில மரிக்கும் போதும் கூட அவர் எதோட தான் முடிச்சாருங்க, ஒரு கேள்வியோட தான் முடிச்சார். என்ன கேள்வி அது, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஒரு கேள்வியோட தான் அங்க என்ன பண்றாருன்னா தன்னுடைய ஓட்டத்தை கூட முடிக்கிறாரு. இப்ப உயிர்த்தெழுந்து வந்துட்டாரு. உயிர்த்தெழுந்து வந்த பின்னாடியும் சும்மா இருந்தாரா, கேள்விகள் தான் கேட்கிறாரு. சீசர்கள் எல்லாரும் என்ன தெரியுங்களா பண்ணாங்க, படகையில ஏறி நம்ம மீன் பிடிக்க போவோம் அப்படின்னு சொல்லி மீன் பிடிக்க போயிட்டாங்க. போகும்போது தூரத்துல இருக்கிறாங்க. இவர் கரையில நின்றுக்கிட்டு என்ன தெரியுங்களா பண்ணாரு,
பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா? ஒரு கேள்வியை தான் அங்கே கேட்குறாரு. அப்புறம் பேதுரு என்ன பண்ணுறாருன்னா தண்ணியில் குதிக்கிறாரு. படகு கப்பலை எடுத்து படகு கொண்டு வந்துட்டாங்க, சமைக்கிறாங்க. அங்கே ஏற்கனவே சமைக்கப்பட்ட அதாவது பொரிக்கப்பட்ட மீன் இதெல்லாம் இருக்குது, சாப்பிட்றாங்க. இதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து என்ன கேட்டார்? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா? ஒரு கேள்வி தான் கேட்குறாரு. கடைசியாக என்ன தெரியுங்களா கேட்டார் கேள்வி? இவ்வளோலாம் பேதுருக்கிட்ட பேசி முடிச்சுட்டு அவர் கிளம்பி போகும்போது பேதுரு சும்மா இருந்திருக்கணும். என்ன பண்ணுறாரு? ஆண்டவரே, அந்த அன்பான சீசன் யோவான் இவன் காரியம் என்ன அப்படிங்கும்போது, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமாக இருந்தால் உனக்கு என்ன? இதுதான் கேள்வியோட முடியுது. சரிங்களா? அடுத்து சீசர்கள் இவர் சொல்லிட்டார் காத்துருங்க அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்படியே மேலே போகிறார். போகும்போது அப்படியே மேலே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ தேவ தூதர்கள் இந்த அப்போஸ்தலர்கிட்ட என்ன தெரியுங்களா சொன்னாங்க? இதெல்லாம் அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தில் பதிவு பண்ணியிருக்கு. என்ன தெரியுங்களா கேட்டாங்க? கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் வானத்தை நோக்கி அந்த வசனம் வாசிங்க. 1 அதிகாரம் அப்போஸ்தலர் 1:11. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 11வது வசனம். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? பாருங்க, இப்படி வேதத்துல பாத்தீங்கன்னா வாழ்க்கையும் கேள்விகளும் என்ன ஆகுதுன்னா பிரிக்க முடியாததான் அங்க இருக்குது. இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய ஊழிய நாட்களில் கூட நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரிசேயர் இவரை குற்றப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய காரியங்கள் இவர்கிட்ட கேள்வியாக கேட்பாங்க. அதில் விசேஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு பிறன் யார் அப்படின்னு சொல்லி, அதாவது நீ உன்னிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல பிறனிடத்தில் அன்பாய் இருப்பாயாகன்னு இயேசு கிறிஸ்து பேசுவார். பேசின உடனே என்ன பண்ணுவார்னா, ஒரு நியாய சாஸ்திரி, எனக்கு பிறன் யார்? பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாகன்னு சொல்றீங்களே, நாங்கள் ஆசாரியர்களையே தான் அன்பு கூறணுமா? நாங்கள் லேவியர்களையே தான் அன்பு கூறணுமா? நாங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் எங்களை மட்டும்தான் எங்களுக்குள்ள தான் அன்பு கூறணுமா? எங்களுக்கு பிறன் யார் அப்படின்னு கேட்ட உடனே அங்கே தான் சொல்வார் நல்ல சமாரியன் ஓமை. அந்த ஓமையை முழுக்க சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக இயேசு கிறிஸ்து அந்த ஓமைக்கு அவங்க கேட்ட கேள்விக்கு பதிலாக என்ன தெரியுங்களா சொல்லுவார்? இந்த 3 பேரில், அதாவது யார் யாரெல்லாம் சொல்லுவார்? ஒரு லேவியன் வந்தார், ஒரு ஆசாரியன் வந்தார், கடைசியாக ஒரு சமாரியன் தான் என்ன பண்ணார்? அந்த நபரை கொண்டு போய் பராமரிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக என்ன கேட்பார்னா, இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி கேட்பாங்க. பதிலுக்கு இவர் என்னத்தை தான் பண்ணுவார்? கேள்வியவே பதிலாக வச்சு என்ன பண்ணிடுவார்னா அவங்க வாயை அடைச்சிருவார். அடுத்து கேட்பாங்க, நீங்கள் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு இயேசு கிறிஸ்து பதிலாக என்ன தெரியுங்களா சொல்லுவார்? நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் தேவனால் உண்டாச்சா மனுஷனால் உண்டாச்சா அப்படின்னு சொல்லி கேள்வியாக கேட்ட உடனே எங்களுக்கு தெரியாதுமாங்க, நானும் பதில் சொல்ல முடியாது. இப்படி பார்த்தீங்கன்னா கேள்விகளையே கேள்விகளாக பதிலாக கேட்டு அவங்க வாயை அடைக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படியா இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தில் கேள்விகள் அப்படிங்கிறது இன்றியமையாததாக இருந்துச்சு. அன்னைக்கு பரிசேயர் சதுசேயருடைய வாயை அந்த கேள்விகள் அடைச்சிச்சின்னு பார்க்குறோம். அதே போல் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர்களோடு கூட இருந்த சீசர்களுடைய வாழ்க்கையை அது மறுரூபம் ஆக்கிச்சு. அவர் கேட்டுட்டு அந்த கேள்விகள் அவங்களுடைய வாழ்க்கையவே அங்கே மாத்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, விசேஷமாக கடைசி நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசேஷமாக அந்த பஸ்கா நாட்களில் கேட்ட கேள்விகள் ரொம்ப அற்புதமான கேள்விகள் கேட்டிருக்கிறாரு. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 76 கேள்விகள் என்ன பண்ணியிருக்கிறாரு? கேட்டிருக்கிறாரு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 76 கேள்விகளை மட்டும் பார்த்தாலே நமக்கு என்னவாயிடுங்க? டைம் முடிஞ்சு போயிடும். அதனால அதில் நம்மளுடைய நேரத்தை கருத்தில் வைத்து நம்ம ஒரு சில கேள்விகள் பார்த்து அதில் தேவனுடைய பிள்ளைகளான நமக்குரிய பாடங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். அப்போ முதலாவது கேள்விக்குள்ளே நம்ம போயிடலாம். அதாவது இது வரிசைப்படுத்தி நம்ம பார்க்குறதில்ல, அதாவது கேட்ட கேள்விகளில் ஒரு சில கேள்விகளை தேர்ந்தெடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அதில் நமக்குரிய பாடங்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல் கேள்வி யோவான் 13 அதிகாரம் 38வது வசனம். யோவான் 13:38. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ?
சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அப்ப இது யாரை பத்தி சொல்லியிருக்குன்னா பேதுருவை பத்தி சொல்லியிருக்கு. பேதுரு கிட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்டுட்ட கேள்வி என்னன்னா, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? அந்த கேள்வியை கேட்டுட்டு அதுக்கு பதிலும் கூட சொல்றாரு. என்னன்னா, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி கேள்வி அவரே கேட்டுட்டு கேள்விக்கு என்ன பண்ணிட்டாருங்க, பதிலையும் கூட அங்க சொல்லிட்டார் அப்படின்னு கூட பார்க்குறோம். அப்போ இந்த சம்பவம் எதன் அடிப்படையில்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அந்த கடைசி நாட்களில் சொல்றாரு, இப்போ என்ன நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இனி ஒரு காலம் வரப்போகுது, நீங்க யாரும் என்னை பார்க்க மாட்டீங்க, நான் போற இடத்துக்கு நீங்க வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது தான் பேதுரு என்ன பண்றாருன்னா, அது எப்படி நீங்க அப்படி சொல்லலாம், ஆண்டவரே நாங்க ஏன் உங்க பின்னாடி வரக்கூடாது, உனக்காக நான் என் ஜீவனையே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்லும்போது தான் இயேசு கிறிஸ்து கேட்ட கேள்வி, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? அப்ப இந்த நேரத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க 2 பேருடைய மனநிலையை பார்க்கிறோம். ஒரு பக்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேள்வி கேட்டு பதிலும் சொல்றாரு, இன்னொரு பக்கம் பேதுரு. இவங்க 2 பேருடைய மனநிலை அப்ப எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேதுருவினுடைய மனநிலை 3 வருஷம் வந்துட்டாரு, இயேசு கிறிஸ்து கூடவே வந்திருக்கிறார், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றியே வந்துட்டாரு. இப்ப பேதுரு, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்கீங்க பேதுரு அப்படின்னு கேட்டா பேதுரு எப்படி சொல்றாரு, ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவுக்காக எந்த அளவுக்கு இருக்கிறேன், நான் ஜீவனையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நான் பெர்ஃபெக்டா இருக்கிறேன். மற்ற 11 பேர் கூட அவ்வளவு இதாக இல்லை. ஏன்னா இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, அந்த 11 பேர் மறுதளித்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களை மறுதளிக்க மாட்டேன், நான் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற மனநிலையில பேதுரு அங்க இருக்கிறாரு. ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய பார்வையில பேதுரு எப்படி இருக்கிறாரு, குறைவுள்ளவராக இருக்கிறார். போதுமான வளர்ச்சிக்குள்ள பேதுரு அங்க வரல. சரிங்களா? அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி முதிர்ச்சி பேதுருவுக்குள்ள வரல. இது இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லாவே தெரியுது. இப்போ என்ன பண்றாரு அப்படின்னா, நீங்க என்னமோ ரொம்ப பெர்ஃபெக்ட்னு உங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க பேதுரு, ஆனா நீங்க இன்னும் அந்த வளர்ச்சிக்குள்ள வரல, பின்னாடியே நாள் வரப்போகுது, அப்ப எனக்காக ஜீவனை கொடுக்க போறேன்னு சொன்ன நீங்க என்ன பண்ண போறீங்க, ஒரு தடவை இல்லை பேதுரு, 2 தடவை இல்லை, 3 தடவை என்ன நீங்க மறுதளிக்க போறீங்க அப்படிங்கிறத என்ன பண்றாருன்னா அங்க சொல்றாரு. அப்ப இத அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பேதுருவை மனமடிவாக்குறதுக்கோ இல்ல அவர் ஒரு கிண்டல் மாதிரியா, நீயா என்ன ஜீவனை கொடுக்க போற, கேட்டுக்கங்க, இவர் எனக்கு ஜீவனை கொடுக்க போறான், 3 தடவை மறுதளிக்க போறார் அப்படின்னு சொல்லி அவரை மற்றவங்க முன்னாடி மனமடிவாக்குறதுக்கோ மற்றவங்க முன்னாடி கேவலப்படுத்துற மாதிரியும் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரா? நமக்கு வேண்டாம் அந்த சுபாவம் இருக்கு இல்லைங்களா? ஆனா இயேசு கிறிஸ்து அந்த ஒரு அர்த்தத்தில் அவர் சொல்லலை. பேதுரு, நீங்க இப்போ இன்னும் முதிர்ச்சி அடைய வேண்டியது இருக்கு, உங்ககிட்ட இப்பவும் கொஞ்சம் குறைவுகள் இருக்கு, அந்த குறைவுகளுக்கான வெளிப்பாடு பின்னாடி வரும். ஆனா இந்த குறைவுகளை எல்லாம் நீங்க சரி செஞ்சுக்கிட்டு நீங்க இன்னும் வளர்ச்சிக்குள்ள வரணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையோட ஒரு பாரத்தோட தான் என்ன பண்ணியிருப்பார்னா அந்த ஒரு வார்த்தைகளை அங்க சொல்லியிருப்பார். இப்ப இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, நீ என்னை 3 தடவை மறுதளிப்பாயின்னு. பேதுருக்கு எவ்வளவு நேரம் அது ஞாபகத்தில் இருந்திருக்குங்க? கொஞ்ச நேரம் இருந்திருக்கும். அப்புறம் என்ன ஆயிட்டாரு தெரியுங்களா, மறந்துட்டாரு, சுத்தமா அதை மறந்துட்டாரு. இப்ப கெத்செமனிக்கு போயிட்டாங்க, அங்க ஜெபம் பண்ணிட்டாங்க, இவர் பட்டயத்தை எடுத்துட்டாரு, காதை வெட்டிட்டாரு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் இயேசு கிறிஸ்து ஒட்ட வச்சுட்டாரு. பேதுருவும் யோவானும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றியே போறாங்க. சரிங்களா? இப்பெல்லாம் அவருக்கு சுத்தமா அது ஞாபகத்திலே இல்லை. இப்ப போய் அந்த வேலைக்காரி கேட்கும் போது எனக்கு அவர் யாருன்னே தெரியாது அப்படி எல்லாம் சொல்லி முடிச்சு எப்ப தெரியுங்களா ஞாபகம் வந்துச்சு, சேவல் கூவும் போதுதான் பகீருங்குது. சேவல் கூவுதே, ஓ இயேசு கிறிஸ்து சொன்னது அப்பதான் அவருக்கு என்ன ஆகுதுன்னா ஞாபகம் வருது. அந்த வசனம் என்ன எடுத்து வாசிங்க, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 75வது வசனம். மத்தேயு 26:75. அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்துக் கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதார். இதுல அண்டர்லைன் பண்ண வேண்டிய பகுதி என்ன தெரியுங்களா, நினைத்து கொண்டு. இதுவரைக்கும் அது ஞாபகத்துக்கு வரல, இப்பதான் அது என்ன வருது, ஞாபகத்துக்கே வருது. ஐயோ தப்பு பண்ணிட்டனே, அது வரைக்கும் நான் பெர்ஃபெக்ட்,
நான் ரொம்ப சரியாக இருக்கிறேன், என்கிட்ட எந்த குறையும் இல்லை, மற்றவங்க கூட கொஞ்சம் வீக்காக இருக்கலாம், நான் அப்படி கிடையாதுங்க அப்படிங்கிற ஒரு உறுதியான மனநிலையில் இருந்த பேதுரு இப்போ தான் புரியுது, இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னாரா, இதுதான் அந்த சேவல் கூவுகிறதா. ஐயோ, திரும்பி பார்க்குறாரு, எண்ணி பார்க்குறாரு, எத்தனை தடவை மறுதளிச்சிருக்கிறாரு, 3 தடவை நான் மறுதளிச்சிட்டேன். கதறாரு. அப்போ மட்டும் கதறலைங்க, சாகிற வரைக்கும் அவருக்கு கதறுதல் தான். அதுக்கப்புறம் இந்த 11 பேர் அவர் என்ன பண்ணிக்கவே இல்லை, நியாயம் தீர்க்கவே இல்லை. இந்த 11 பேர் மேலே விரல் நீட்டலான்னு அவர் நினைக்கும் போதெல்லாம் நீ யோக்கியமாங்கிறது தான் அவருக்கு ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் இவர் சுத்தமாக முடிஞ்சும் போயிடல. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார், அவரை விசேஷமாக தெரிஞ்சுக்கிட்டார். அதனால தான் உயிர் தெழுந்த பின்னாடி நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், அந்த ஸ்திரீகள்கிட்ட சொல்லும்போது 11 பேருக்கிட்டையும் போய் சொல்லுங்க, 10 பேருக்கிட்டையும் போய் சொல்லுங்க, ஏன்னா ஒருத்தர் தான் இறந்துட்டாரு, 10 பேருக்கிட்டையும் போய் சொல்லுங்க, விசேஷமாக யாருக்கிட்ட போய் சொல்லுங்க, பேதுருக்கிட்ட போய் சொல்லுங்கன்னா, நான் பேதுருவை மறக்கலை, பேதுரு என்னை காட்டி கொடுத்ததுனால நான் வெறுத்தரல, அவரை தள்ளிடலை, அவரை விசேஷமாக நேசிக்கிறேன், அதனால அவருடைய பேரை சொல்லி. இப்போ உதாரணத்துக்கு அந்த 11 பேரும் ஒரு இடத்துல இருந்திருந்தாங்கன்னு வைங்க, மற்றவங்க அந்த 10 பேரும் பேதுருவை பார்க்கும்போது பெருசாக பேசிக்கிட்டு இருந்தாரு, இந்த மறுதளிச்சிட்டுல உட்காந்துருக்கிறார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்கலாம். ஒரு கற்பனை தான், சரிங்களா. இப்போ அந்த ஸ்திரீகள் வந்து சொல்கிறாங்க, உங்களையெல்லாம் இயேசு கிறிஸ்து வர சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது, சொல்லிட்டு பேதுரு உங்களையும் தான் அப்படிங்கும்போது, என்னையுமா, என் பேரை சொன்னாரா, என் பேரை சொல்லி கூப்பிட்டாரா அப்படிங்கும்போது அந்த 10 பேருக்கும் அது என்னவாயிடுச்சு, ஐயோ, பேதுருவை இயேசு கிறிஸ்து விசேஷமாக தான் இன்னமும் பார்க்குறாரு, அந்த ஒரு மதிப்பு மரியாதையும் பேதுரு மேலே அவங்களுக்கு வந்துருச்சு. அடுத்து பேதுருடைய வாழ்க்கையும் அது என்ன தெரியுங்களா ஆக்கிடுச்சு, மறுரூபமாக்கிடுச்சுங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா, பேதுரு அந்த வாழ்க்கை முழுவதும், அதுக்கப்புறம் நீங்கள் பேதுருவினுடைய அந்த எழுதின நிருபங்கள், அந்த 2 நிருபங்களில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருப்பார்னா, தன்னை தாழ்த்தி தேவனுடைய சத்தியத்தை அங்கே முன் வச்சிருப்பார். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்ம பார்த்துட்டு முதல் கேள்விக்கான காரியம். முதல் கேள்வி, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ, அதை கேட்டதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, பேதுரு ஒரு முதிர்ச்சிக்குள்ள வரணும், பேதுரு ஒரு வளர்ச்சிக்குள்ள வரணும் அப்படிங்க. அப்போ இதில் நமக்கு என்ன பாடம் அப்படிங்கும்போது, நாமளும் கூட இன்னைக்கு ஒரு வளர்ச்சிக்காக வந்திருக்கிறோம். எந்த வளர்ச்சியை நோக்கி வந்திருக்கிறோம், வந்திருக்கோங்க, நிறைய சத்தியங்கள் தெரிஞ்சு கொள்ளணும், நிறைய பாடங்கள் எடுக்கணும், நிறைய ஊழியங்கள் செய்யணும், சகோதர சகோதரிகள் மத்தியில் ஒரு குறிப்பிடத்தக்க பேர் சொன்னால் தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சகோதரனா ஒரு சகோதரியாக நம்ம என்னாகணும், வளர்ந்துருக்கணும். அதுக்காக வந்திருக்கிறோம், நிச்சயமாக இல்லைங்க. அது வரும், அது நம்முடைய வாழ்க்கையில் அது ஒன்றிணைஞ்சு வரும். ஆனால் நம்மளுடைய நோக்கம் அதுவாக இருக்குதா? இப்போ நம்மள எத்தனை பேருக்கு சபை வாய்ப்பு வேணும்னு கேட்டால் எத்தனை பேர் கை தூக்குவோம்? எல்லாரும் தூக்குவோம். எத்தனை பேர் கிறிஸ்துவின் சாயலாய் மாறணும் அப்படின்னு கேட்டால் எத்தனை பேர் கை தூக்குவோம்? எல்லாரும் தூக்குவோமா? அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா இல்லைங்களா? அதாவது நம்மளை குற்றப்படுத்துறதுக்காக கேட்கல, இது நம்மளை மாத்திக்கிறதுக்காக கேட்குறேன். இப்போ நம்ம சபை வாய்ப்பு அடையணுங்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணுறோம்? சபைக்கு வாரோம், சத்தியம் கேட்குறோம், வீட்டில் போய் ஜெபம் பண்ணுறோம், இல்லைங்களா? முடிஞ்ச பேருக்கு நம்ம சொல்லலாம், என்ன வேணாலும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஒரு அவங்கவுங்களுக்கு தெரியும் சபை வாய்ப்புக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கிறிஸ்துவின் சாயலா மாறணுங்கிறதுக்காக ஒவ்வொரு நாள் நம்ம என்ன பண்ணோம்? பிரதர், நிறைய அழுகிறேன் பிரதர், அதுக்காக இன்னும் என்னை மாற்றுங்க ஆண்டவரே, இன்னும் நான் இவ்வளவு கேவலமாக இருக்கேனே, என்னை மாற்றுங்கன்னு நான் நிறைய அழுகிறேன் பிரதர். உங்களுக்கு அது தெரியாது, ஆனால் தேவனுக்கும் எனக்கும் தெரியும் இந்த கிறிஸ்துவின் சாயலாக மாறணுங்கிறதுக்காக நான் எவ்வளவு போராடுறேங்கிறது எனக்கும் அவருக்கும் தெரியும். எத்தனை பேர் நம்மள சொல்ல முடியும்? ஆனால் ஊழியம் செய்கிறதுக்காக நம்ம எடுக்கிற முயற்சிகள் என்னங்கிறத நம்ம என்ன பண்ணிடுவோம்? தாராளமாக சொல்ல முடியும். பிரதர், இத்தனை சப்ஜெக்ட் கேட்குறேன் பிரதர், இத்தனை சப்ஜெக்ட் எழுதுறேன் பிரதர், இவ்வளவு பிரயாசப்பட்டு அதில் ஒரு சப்ஜெக்டை ரெடி பண்ணி, சரிங்களா, நான் கொண்டு வரேன். சகோதரிகள் அவங்க ஒரு சில காரியங்களை என்ன பண்ண முடியும்? நான் சத்தியத்துக்காக இப்படி இருக்கிறேன் பிரதர் சொல்ல முடியும். இப்போ நம்மளுடைய கேள்வி என்னன்னா, கடந்த நாட்களில் கிறிஸ்துவின் சாயலாய் மாறுகிறதுக்காக நாம் என்னென்ன காரியங்கள் செஞ்சோம்? கோபப்பட்டுட்டோம், எவ்வளவு தனிமையில் போயிட்டு அதுக்காக அழுதோம். ஆண்டவரே, இப்படி கோவப்பட்டேன் ஆண்டவரே, இப்படி நான் உங்கள் நாமத்தை அதாவது உங்கள் மனசு சங்கடப்படுற மாதிரி நான் நடந்துட்டேன், என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு எந்த அளவுக்கு நம்ம அழுதுருக்குறோம்?
ஒருத்தர்கிட்ட ஒரு பொய்யை சொல்லிட்டோம், இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லிட்டேன் ஆண்டவரே, அவங்க அதை உண்மைன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் நான் பேசின பொய் உங்களுக்கும் எனக்கு மட்டும்தானே தெரியும் ஆண்டவரே. எந்த அளவுக்கு போய் கதறணும். அடுத்து இனி நான் பொய் பேசக்கூடாது, இனி நான் அவ்வளவு சீக்கிரம் கோவப்படக்கூடாதுன்னு நம்ம எடுத்த முயற்சிகள் என்ன? பொறுமை இழந்துட்டேன் ஆண்டவரே. இப்படியாய் நான் குடும்பத்தில், இல்லைன்னா வேலை செய்கிற இடத்துல, இல்லைன்னா சபையில் நான் பொறுமை இழந்து இப்படி நடந்துட்டேன் ஆண்டவரே, இனி நான் அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரேன்னு எந்த அளவுக்கு நம்ம ஜெபம் பண்ணோம். அதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட முயற்சி என்ன? இது தாங்க நம்ம சபை வைப்பை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோமா, கிறிஸ்துவின் குணலட்சணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோமாங்கிறதுக்கான வெளிப்பாடுகள். இப்போ நமக்கு தானே தெரியும் நாம என்ன ஆயிட்டு இருக்கோம். அதை நான் அடிக்கடி சொல்ற விஷயம். நம்ம சத்தியத்துக்குள்ள இருக்கிறது யாருக்கெல்லாம் தெரியும்? நம்ம சபை சகோதர சகோதரிகளுக்கு தெரியும். அதே நேரத்தில் வெளியே இருக்கிற ஜனங்களுக்கு, சத்தியத்துக்குள்ள வராத நம்மளுடைய குடும்பத்தாருக்கு, நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கு எதுதான் தெரியும்? நம்ம வெளிப்படுத்துகிற சுபாவம் தாங்க தெரியும். பைபிளை தூக்கிட்டு போகிறாங்க, வர்றாங்க, ஆனால் என்ன வசனம் பேசுகிறாங்க தெரியுமா, இவங்க எப்படி ஜெபிக்கிறாங்க தெரியுமா, அதெல்லாம் அவங்களுக்கு என்னவாகாது, தெரியவே தெரியாதுங்க. ஏன்னா அது நம்ம அந்தரங்கத்தில் செய்கிற விஷயம். ஆனால் அவங்க கிட்ட நம்ம நடந்துக்கிறோமே. இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம கிறிஸ்தவங்களா இல்லையாங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க கிட்ட நடந்துக்கிறதுலங்கிறதுல முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா, நாம வெளிப்படுத்துகிற குணலட்சணங்கள். நம்மளை நம்பி வேலை கொடுத்துருக்கிறவங்க நம்மளை பற்றி இவங்க ஒரு தேவனுடைய பிள்ளைன்னு சாட்சி கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா நாம் ஒரு சரியான பாதையில் போயிட்டுருக்கோம். தெரியாமல் இவங்க கிட்ட போய் அந்த வேலையை கொடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. இவங்க கிட்ட இந்த ஒரு பொறுப்பை கொடுத்தங்க, எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. எதுக்குங்க இவங்க எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்காங்க, ஐயோ சாமி தாங்க முடியலைங்க இவங்களோட தொந்தரவு. இப்படிப்பட்ட பேச்சுகள், சாட்சிகள் நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கிறோமா? நம்மளே யோசிச்சு பார்க்கணுங்க. அப்போ கிறிஸ்துவின் சாயலாய் மாறுவதற்காக கடைசியாக நம்ம செஞ்ச காரியம் என்ன? சரி, இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோம்? பதில் பார்க்குறோம். என்ன அப்படின்னா, அன்னைக்கு பேதுருவும் கூட எப்படி தான் இருந்தார்? குறைவுள்ளவராக தான் இருந்தார். ஆனால் பேதுரு என்ன நினச்சிக்கிட்டு இருந்தார்? நான் பெர்ஃபெக்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் அவருக்குள்ளே என்ன இருந்துச்சுங்க? குறைவுகள் இருந்துச்சு. இப்போ இயேசு கிறிஸ்தவரை பார்க்குறாரு பொறுமையா, பிதாவாகிய தேவன் பார்க்குறாரு பொறுமையா. ஜீவனை கொடுப்பையா, நீ ஒன்றுக்கு இல்லாமல் போயிடு, நீ இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தால் சரிபட்டு வர மாட்டேன் அப்படி சொல்லிடலைங்க. பொறுமையாக பார்க்குறாங்க. ஒரு நாள் வரும், பேதுரு உணர்வார், கண்டிப்பாக என்ன ஆகுவார்? மனம் திரும்புவார். பொறுமையாக பார்த்தாங்க. அப்போ இதில் நமக்கு என்ன பாடங்கும் போது, நம்மளும் கூட இல்லை பிரதர், இத்தனை வருஷம் ஆச்சு, என்னால் இந்த கோபத்தை அடக்கவே முடியலை, என்னால் மன்னிக்கவே முடியலை, எனக்கு இந்த பொறாமை வந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு இந்த பொறுமைங்கிறது சுத்தமாக இல்லை, பொறுமையாக இருக்கணும்னு ஞாயிற்றுக்கிழமை சத்தியம் கேட்குறேன்னா பிரதர், அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு போல பொறுமை இழக்கக்கூடிய நிறைய சூழ்நிலைகள் வருது. சத்தியம் கேட்டுட்டனே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு இருக்கேன். திங்கக்கிழமை அதே மாதிரி பொறுமையை இழக்க செய்கிற விஷயம் வருது. ஐயோ சத்தியம் கேட்டிருக்கனேன்னு அடக்கிக்கிட்டு இருக்கேன். செவ்வாய்க்கிழமை இன்னும் அடுக்கிறேன். ஆனால் புதன்கிழமை வெளிப்படுது பாருங்க அந்த பொறுமை. அதுக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமையே நான் கோவப்பட்டிருந்தா கூட 5% தான் கோவப்பட்டிருப்பேன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அடக்கி, திங்கக்கிழமை அடக்கி, செவ்வாய்க்கிழமை அடக்கி, புதன்கிழமை வந்துச்சு பாருங்க 90%. இதுக்கு அன்னைக்கே கோவப்பட்டிருந்தா கூட சாதாரணமாக முடிஞ்சு போயிருக்கும். நானும் பார்க்குறேன் கோவப்படக்கூடாதுன்னு சொல்லி ஓவராக போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒன்று வெளிப்பட்டுச்சு பாருங்க. நான் உலக மனுஷன் கூட இப்படி கோவப்பட மாட்டாருங்க பிரதர், அதை விட ரொம்ப கேவலமாக மோசமாக நடந்துட்டேன். இருக்கலாம். நம்ம என்ன தெரியுங்களா யோசிக்கணும்? சோர்ந்து போயிட கூடாது. அதுக்கு தான் இந்த சத்தியம். எனக்கு அந்த தகுதியே இல்லை பிரதர், நான் சபை வாய்ப்புக்கு போகணாங்கிறதே எனக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா எந்த சுபாவத்தை நான் மாற்றினாலும் என்னோட இந்த சுபாவத்தை மாற்ற முடியலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில குணம் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தான் தேவன் சொல்கிற விஷயம், கவலைப்படாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. பேதுருக்கிட்ட நான் எவ்வளவு பொறுமையாக இருந்தனோ அதே போல் உங்ககிட்டையும் பொறுமையாக இருக்கிறேன். நீங்கள் வளருவீங்க. ஏன் அப்படின்னா, உடனே வளரக்கூடிய, உடனே கீழ்ப்படியக்கூடிய ஆளை நான் அந்த சத்தியத்துக்குள்ள அழைக்கலை.
அப்படி அழைச்சிருந்தேன்னா அவங்க உடனே என்ன ஆகுவாங்கன்னா, எங்கள் சாமர்த்தியத்தில் எங்கள் பலத்தில் நாங்கள் அப்படி ஆயிட்டோம், தேவன் ஒன்று எங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து நாங்கள் தாழ்மையோட பொறுமையோடு இருக்கலை, எங்களுக்கு இயற்கையாகவே என்ன இருந்துச்சு, அந்த ஒரு குணம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பெருமை பாராட்டிடுவாங்க. அதனால இப்படித்தான் நீங்கள் இருப்பீங்க. ஏன் உங்களை இப்படி நான் வடிவமைச்சிருக்கேன் தெரியுமா? இப்படி நீங்கள் ஆகி ஆகி ஒரு நாள் வரும்போது மற்றவங்களை நீங்கள் என்ன ஆக்க மாட்டீங்க, அப்படி நியாயம் தீர்க்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா, நீங்களே ரொம்ப கேவலமான நிலைமையிலிருந்து தான் என்ன இருக்கிறீங்க, அந்த நிலைமைக்கு வந்திருக்கிறீங்க. அதனால அந்த ஒரு கேவலமான நிலைமையில் இருக்கிறவங்களை நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, நியாயம் தீர்க்க மாட்டீங்க. பரவாயில்லைங்க, நானும் உங்களை போலத்தான் இருந்தேன், தேவன் என்னை மாற்றினாரு, உங்களையும் மாற்றுவாருங்கிற பொறுமை உங்களுக்குள்ளே வந்துடும். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம கிறிஸ்துவின் சாயலை நோக்கி தான் வந்திருக்கிறோம். ஆனால் அந்த குணலட்சணங்களை எந்த அளவுக்கு அடைஞ்சிட்டோன்னா இல்லை, குறைவுகள் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்காக சோர்ந்து போயிட வேண்டாம். தேவன் நம்ம மேலே பொறுமையாக இருக்கிறது போல நம்மளும் என்ன பண்ணலாம்னா பொறுமையாக இருப்போம். கடந்த நாட்களில் எவ்வளவோ தவறுகள் நமக்குள்ளே வந்திருக்கலாம், குணலட்சணங்கள் தவறாக வெளிப்படுத்தி இருக்கலாம். அதுக்கெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் நம்ம மன்னிப்பு கேட்டுட்டு சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். எல்லாம் இருக்கீங்களா? இப்போ நான் ஒரு சகோதரங்கிட்டையோ சகோதரிக்கிட்டையோ வேலை செய்கிற இடத்துலையோ குடும்பத்திலையோ என்ன பண்ணிட்டேன், கோவப்பட்டுட்டேன், இல்லைன்னா தப்பாக பேசிட்டேன், அப்புறம் தான் எனக்கு தெரியுது நான் பேசுனது தப்புன்னு சொல்லி என்ன பண்ணணுங்க, தேவனுக்கிட்ட மன்னிப்பு கேட்டுருவோம், அப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு. ஆனால் யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு நமக்கு மனசு வராது, சம்மந்தப்பட்டவங்க கிட்ட கேட்கறதுக்கு நமக்கு மனசு வராது. ஆனால் கீழே இறங்கணும், என்ன மன்னிச்சிருங்க. அப்போ தான் நம்ம அடுத்த தடவை அந்த தப்பை செய்கிறதுக்கு என்ன தெரியுங்களா பண்ணுவோம், ரொம்ப யோசிப்போம். மன்னிப்பு கேட்டுட்டோமே, மறுபடியும் நம்ம போய் மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நம்மளை என்ன பண்ணக்கூடாது, வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம என்ன ஆகுவோம்னா சரியாகும். அப்போ நினச்சி பார்ப்போம், கடந்த நாட்களில் எந்த காரியங்கள் வந்துட்டாலும் சரி, தேவன் நம்மளை மன்னிக்க போதுமானவராக இருக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்மளை சரி பண்ணிக்கணும். அதே போல் மற்ற சகோதர சகோதரிகள் விஷயத்துல நம்ம என்ன நினைக்கணும்னா, என் மேலே பொறுமையாக இருக்கிற மாதிரி தேவன் அவங்க மேலேயும் பொறுமையாக இருப்பார், என்ன மாற்றுற மாதிரியே தேவன் அவங்களையும் மாற்றுவார்னு என்ன பண்ணணும்னா விசுவாசிக்கணும். அப்போ முதல் காரியம் நம்ம பார்த்துட்டோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பேதுரு ஒரு முதிர்ச்சி நிலை அடைகிற வரைக்கும் பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பொறுமை காத்தாங்க, அவரை வெறுத்து விலக்கி விடலை. அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு முதிர்ச்சி நிலை வர்ற வரைக்கும் நம்ம விஷயத்திலையும் தேவனும் இயேசுவும் பொறுமையோடு இருக்கிறாங்க. அந்த முதிர்ச்சி நிலை வர்ற வரைக்கும் அவங்க காத்திருக்கிறாங்க. அதே போல் நம்மளுடைய இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் தோல்விகள் வரலாம், சறுக்கல்கள் வரலாம், நம்ம சோர்ந்து போயிட வேண்டாம். ஏன்னா வசனம் சொல்லுது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். அப்போ அதை நம்ம மனசில் கொண்டு என்ன பண்ணோம்னா நாம் உற்சாகப்படணும் வளர்றதுக்கு. அதே போல் நம்மளுடைய உடன் சகோதர சகோதரிகள் விஷயத்திலையும் நம்ம பொறுமை காண்பிக்கக்கூடியவங்களா, அவங்களும் கூட என்னை போல பலவீனமானவங்க அப்படிங்கிற உணர்ந்து அவங்களுக்காகவும் நாம் ஜெபிக்கக்கூடியவங்களா நாம் இருக்கணும். அப்போ இந்த விஷயத்தில் நம்முடைய மனது மறுரூபமாகணும். இதை குறித்து சகோதரிகள் சொல்லும்போது, அதாவது வளர்ச்சியை குறித்து சொல்லும்போது, நாம் விரும்புகிற வேகத்துக்கு தெய்வ நெறியில் வளரவில்லையே என்பதால் உடனே தோல்வி மனப்பான்மைக்குள் வந்துவிடக்கூடாது. பிரதர், இந்த வாரம் இப்படி இருந்தால் அடுத்த வாரம் இப்படி இருந்தால் அதுக்கு அடுத்த வாரம் இப்படி ஆயிரணும் பிரதர் அப்படின்னு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். ஆனால் நான் எடுத்த தீர்மானத்தின்படி என் வாழ்க்கையில் என்ன ஆக முடியலை, அந்த வளர்ச்சிக்குள்ள என்னால் வர முடியலை. இதுக்கு தான் நல்ல ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. எந்த புயலிலும், எவ்வளவு புயல் அடித்தாலும் விழாமல் நிற்கக்கூடிய மரங்கள் ஒரே நாளில் அந்த வளர்ச்சியை அடையவில்லை. மரத்தை பார்க்க என்ன காற்று அடித்தாலும் எப்படி நிற்கிது பாரு அந்த மரம் அப்படின்னா, அந்த மரம் ஒரே நாளில் முளைச்சி அந்த ஒரு வளர்ச்சிக்குள்ளே போயிடலை. மாறா அந்த மரம் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு அரும்பாக இருந்துச்சு, செடியாக மாறிச்சு, கொடியாக மாறிச்சு. பல ஆண்டுகள் கழித்தே அவை பருமனடைந்து பலமடைந்து உறுதியானது போல நாமும் தெய்வ சந்நிதியில் படிப்படியாக வளர்ந்து பலப்பட்டாக வேண்டும். அப்போ வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சிங்கிறது ஒரே நாளில் நடந்துற விஷயம் இல்லை, படிப்படியாய் நடக்கக்கூடிய ஒரு காரியம். ஆகவே நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த முதல் கேள்வியில் நம்ம பார்க்குறோம். நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. மற்றவங்க விஷயத்திலும் நம்ம என்ன பண்ணணும்னா பொறுமை காட்டக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். சரி, இப்போ 2வது கேள்விக்குள்ளே நம்ம போயிடலாம். பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ? முதல் கேள்வி என்னதுங்க? எனக்காக உன் ஜீவனை
கொடுப்பாயோ? நம்மளே கேட்டு பார்க்கணும். நான் இந்த அழைப்புக்குள்ளே வந்திருக்கிறேன், நான் வாழ்கிற வாழ்க்கை ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் இருக்குதா என்கிட்ட? நாமளே கேட்டுக்குவோம். இப்போ 2வது கேள்வி, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ? யோவான் 18ஆம் அதிகாரம் 11வது வசனம். யோவான் 18:11. அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாது இருப்பேனோ என்றார். இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சீசர்கள் 3 வருஷம் இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தாலும் இயேசு கிறிஸ்து அநேக நேரங்களில் சொல்றாரு, நான் மரிப்பேன், நான் உயிர் தெழுவேன், என்ன இந்த மாதிரி சிலுவையில் அறைவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் கூட அது இவங்களுக்குள்ள போகவே மாட்டேங்குது. அவங்க இயேசு கிறிஸ்து இப்படியே தான் பார்க்குறாங்க, ராஜாவாகவே தான் பார்க்குறாங்க. இவர் இப்படியே ராஜாவாயிடுவார், இப்படியே ரோமர்கள்கிட்ட இருந்து என்ன பண்ணுவார், நம்மளை விடுவிச்சு நமக்கு ராஜாவாயிடுவார், நாம் 12 பேரும் என்னவாயிடுவோம், அவருக்கு வலது பக்கத்துலையும் இடது பக்கத்துலையும் இருப்போம். இதே மைண்டில் தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ போஜனம் அங்கே அனுசரிச்சிட்டாரு, பஸ்க்கு ஆசரித்து முடிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் வஸ்திரத்தை விற்றாயிலும் என்ன பண்ணுங்க, பட்டயத்தை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, நேரம் வந்துடுச்சு, இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போகிறாரு, நம்மளை ரோமர்கள்கிட்ட இருந்து மீட்க போகிறாரு, அதனால தான் பட்டயத்தை பற்றி பேசுகிறார் அப்படின்னு நினைக்கும் போதே இப்போ இயேசு கிறிஸ்து கேட்குற கேள்வி, நம்மக்கிட்ட எவ்வளவு பட்டயம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே எத்தனை பட்டயம் இருக்குன்னு சொன்னாங்க? 2 இருக்குன்னு சொன்னாங்களா? சரி, அப்போ அது போதும், என்ன பண்ணுங்க, எடுத்துக்கங்க அப்படின்ட்டாரு. ஒரு சமயம் காப்பாற்றணும்னு சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்பார் இவர், நம்ம ரோமர்கள்கிட்ட இருந்து நம்ம காப்பாற்றிக்கணும் நம்மளை அப்படின்னு சொல்லியிருந்தா எத்தனை பட்டயம் எடுத்துக்க சொல்லியிருப்பாரு? சின்ன கற்பனை தானே. அதாவது 2 பட்டயம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து எதுக்கு பட்டயத்தை எடுக்க சொன்னார்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா அதை எடுத்ததோட நோக்கம், பொதுவாக பட்டயத்தை எதுக்கு எடுப்பாங்க, வெட்டுறதுக்கு தான் எடுப்பாங்க. இப்போ பட்டயம் இருக்கான்னு சொன்னார், எடுத்துக்க சொல்லிட்டார், சரிங்களா? இப்போ எடுத்துக்க சொன்ன பின்னாடி பட்டயத்தை வெட்டுறதுக்காக எடுக்க சொல்லியிருந்தா எத்தனை பட்டயம் எடுக்க சொல்லியிருப்பாரு? பிரதர் 13ங்கிறாரு. அதை எத்தனை எடுக்க சொல்லியிருப்பாரு? 11ங்களா 12ஆ 13ஆ? 13ங்கிறாரு பிரதரு. நீங்கள் 11. நான் எத்தனை சொல்கிறேன் தெரியுங்களா? இது இப்போ தான் ஞாபகத்தை வந்து 12. ஏன் அப்படி சொல்லுறேன்னு சொல்லுங்கள். 12 பேர்த்தில் யூதாஸ் இல்லை. யூதாஸ் என்ன பண்ணிட்டாரு, வெளியே போயிட்டாரு. அப்போ 11 பேருக்கு பட்டயம், அப்புறம் அவருக்கு 1. ஏன்னா இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம பார்வையில் இப்போ சண்டை போடணும் இல்லைங்களா, அதுக்கு தானே பட்டயம். பட்டயம் எதுக்கு, சண்டை போடுறதுக்கு. அப்போ என்ன பண்ணியிருப்பாரு, எத்தனை பட்டயம் இருக்குது அப்படின்னு 2. உடனே பிடிப்பிவோ நத்தானியிலேயே கூப்பிட்டு என்ன பண்ணியிருப்பாரு, காசை கொடுத்து போய் என்ன பண்ணுங்க, போய் ஒரு 11 பட்டயத்தை என்ன பண்ணுங்க, 12 இல்லையா, 10 பட்டயத்தை என்ன பண்ணுங்க, வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அந்த நோக்கம் இங்கே கிடையாது. பட்டயத்தை எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டாரு. எதுக்கு எடுத்துக்க சொன்னாருன்னு நமக்கு தெரியல. ஒரு சமயம் சீசர்கள் அவங்கள ஏதாவது பாதுகாத்துக்கிறதுக்கு எடுத்துக்க சொன்னாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்போ பட்டயத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. சேவர்களும் வந்து இயேசு கிறிஸ்து அங்கே என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. பட்டயத்தை எடுத்துட்டு வந்ததோட நோக்கத்தை என்ன பண்ணி ஆகணும், அங்கே நிறைவேற்றி ஆகணும். அதை யார் செஞ்சிட்டா, பேதுரு செஞ்சிட்டார். ஏதாவது தப்பு இருக்கா? எதுக்கு அவன் பட்டயம், கொடி செடியை வெட்டுறதுக்கா அந்த காட்டில் இல்லைங்களா? அப்போ யார் எதிராக வராங்களோ அவங்கள வெட்டுறதுக்கு தான் அந்த பட்டயம். இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, பட்டயத்தை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. இயேசு கிறிஸ்துவ பிடிச்ச உடனே இதுக்கு தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாரு, பட்டயத்தை எடுத்துட்டு வர சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி பேதுரு என்ன பண்ணிட்டாருன்னா, எடுத்து உடனே எதை வெட்டினார், அவர் அதை காதையா வெட்டினாரு, கழுத்தை வெட்டினாருங்க. அந்த ஆளு மிஸ் ஆயிட்டாரு. எங்க முடிஞ்சிருச்சு, அது காதோடய முடிஞ்சிருச்சு. இல்லைன்னா இயேசு கிறிஸ்து ஏதோ ஒட்ட வேண்டியதாக இருக்கும், தலையவே ஒட்ட வேண்டியது ஆயிருக்கும். ஏதோ அந்த இருட்டில் ஏதோ கொஞ்சம் குறி தவறி போயிடுச்சு, அதனால காதை மட்டும் வெட்டினாரு. இயேசு கிறிஸ்து அங்கே ஒட்ட வச்சுட்டாரு. இப்போதான் பேதுருவுக்கே கேள்வி வந்திருக்கும், எதுக்கு அப்புறம் பட்டயத்தை எடுத்துக்கிட்டு வர சொன்னீங்க அப்படிங்கிற கேள்வியே அவருக்கு வந்திருக்கும். சரி, இப்போ இதில் நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொல்ற கேள்வி என்ன, அங்கே கேட்ட கேள்வி என்னன்னா, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் பானம் பண்ண வேண்டாமோ? அப்ப இந்த கேள்வியின் மூலமா இயேசு கிறிஸ்து பேதுருக்கு என்ன உணர்த்திட்டார்னா, பேதுரு, இதுக்கு நான் பட்டயத்தை என்ன பண்ணல, உன்னை எடுத்துக்கிட்டு வர சொல்லல. இப்ப நான் வந்து என்ன அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு நேரம். பிதா எனக்கு ஒரு பாத்திரம் கொடுத்துருக்கிறாரு, அதில் நான் இப்போ பானம் பண்ணி ஆகணும். அது பிதா எனக்கு கொடுத்துட்ட அனுபவங்கள்.
இனி என்னை இவங்க பிடிக்க போகிறாங்க, என்னை சிலுவையில் கொண்டு போய் அறைய போகிறாங்க. இது பிதா எனக்கு கொடுத்துட்ட பாத்திரம். இதில் நான் இப்போ என்ன பண்ணி ஆகணும்? பானம் பண்ணி ஆகணும். அதனால பேதுரு பட்டயத்தை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பட்டயம் இருக்குது, அந்த பட்டயத்தை பயன்படுத்தும்படியான ஒரு சூழ்நிலை வருது. இப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த பட்டயத்தை எடுத்து போராடுறது ஈஸியா, பேசாமல் பட்டயத்தை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறது ஈஸியா? எது ஈஸி? எடுத்து வெட்டுறது தான் ஈஸி. இப்போ உதாரணத்துக்கு நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு சின்ன பையன், உதாரணத்துக்கு நம்ம ஒரு 10 வயசு ஒரு சின்ன பையன் மாதிரி இருக்கான். அவன் நம்ம போயிட்டுருக்கோம், டேய் போடா அப்படிங்கிறான் நம்மளை பார்த்து. உடனே நமக்கு என்ன தோணும்? சரிங்க பரவாயில்ல, நீங்கள் நல்லா இருங்க அப்படின்ட்டு போவோமா? இதே நேரத்தில் ஒரு நல்லா ஜிம்முக்கு போகிற ஆள், நல்லா பலமுள்ள ஒரு ஆள் வந்துட்டு டேய் அப்படிங்கிறாரு, நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ தான் நம்ம கிறிஸ்துவின் குணலட்சணத்துக்குள்ளே போயிடுவோம் இல்லைங்களா? சே தேவன் மன்னிப்பார். ஏன்னா நம்மளால் திருப்பி என்ன பண்ண முடியாது, பேசுனதோடு நிறுத்திக்கிட்டால் நம்ம உடம்பு தப்பிச்சிச்சு. நம்ம பதிலுக்கு என்னடா என்னை வாடா போடாங்கிற மரியாதை இல்லாமல் பேசுகிறேன்ட்டா அவர் மறுபடியும் ஏதாவது ஓங்கி அடிச்சிட்டாங்கன்னு வைங்க. அப்போ இதோட என்னவும் வாங்க வேண்டியது வரும், மனவழியோட உடல் வலியும் சேர்ந்து வாங்க வேண்டியது வந்துடும். அதனால நம்ம என்ன பண்ணிடுவோம், அங்கே கிறிஸ்துவின் குணலட்சணத்தை காமிச்சிட்டு போயிடுவோம். இதே நேரத்தில் நம்ம அடித்தா பல தூரம் போய் விழுகக்கூடிய ஒரு நோஞ்சா மாதிரி ஒரு ஆள் நம்மக்கிட்ட சண்டைக்கு வந்துட்டார். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஏன்னா நம்ம மனசு உடனே அங்கே நியாயம் இருக்கும் இல்லைங்களா? இவங்களை அடிக்க முடியுமா, இவங்களை அடிக்க முடியாதா அப்படிங்கிறது நமக்கு தோணும் இல்லைங்களா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம என்ன ஆகுவோம், நம்மளுடைய காரியத்தை வெளிப்படுத்துவோம். இப்போ நமக்கு தெம்பு இருக்கு, அவங்கள அடிக்கக்கூடிய தகுதி, அதாவது பலன் இருக்கு. அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணிடுவோம்? இன்னும் கூட புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேனே, வீட்டுக்காரம்மா இருக்காங்க, நம்ம இருக்கிறோம், நம்மக்கிட்ட அவங்க ஏதோ ஒரு கோபமாக பேசிட்டாங்க. இப்போ பதிலுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அமைதியாக போயிடுவோம் அப்படிங்கிறீங்களா? என்ன பண்ணுவோம் பதிலுக்கு? சரி, வெளியில் ஏதோ ஒரு கோபமான சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ வீட்டுக்கு வந்த உடனே யாருக்கிட்ட அந்த கோபத்தை காமிப்போம்? அப்பா அம்மா கிட்டேயோ வீட்டில் இருக்கவங்ககிட்டயோ அந்த கோபத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? காட்டுவோம். இதே நேரத்தில் நம்ம ஓனர் இருக்கிறாரு, முதலாளி இருக்கிறாரு, அவர் நம்மளை கோபப்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை பேசுகிறாரு. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? எவ்வளவு கோபப்படுத்தினாலும் என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுறது, வேலைக்கு வந்துட்டேன், இவங்ககிட்ட வேலை செஞ்சாக வேண்டியதாக இருக்குது, அப்படியே அங்கே என்ன பண்ணிடுவோம்? அதை கண்ட்ரோல் பண்ணிடுவோம். சரிங்களா? ஆனால் அந்த கோபத்தை எங்கே கொண்டு வந்து காமிப்போம்? ஊரில் இருக்கிறதையெல்லாம் கொண்டு வந்து எங்கே காமிங்க? வீட்டில் கொண்டு வந்து காமிங்க. யார் யாருக்கிட்டேயோ போடுறதெல்லாம் வந்து கோபத்தை என்கிட்ட தான், நான் தானே இழிச்சவாய். இதெல்லாம் நம்ம குடும்பத்தில் பேசக்கூடிய ஒரு காரியம் இல்லைங்களா? அப்போ ஏன் அப்படின்னா, நியாயமா எங்க வெளிப்படுத்தணுமோ அங்க அதை நம்ம என்ன பண்றதில்ல, வெளிப்படுத்துறதில்ல. நியாயம் இல்லாத இடத்துல என்ன பண்ணுவோம்னா வெளிப்படுத்துவோம். அப்ப இவங்க நம்ம சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க பட்டயம் கையில் இருக்குது, அந்த பட்டயத்தை எடுத்து பயன்படுத்துறது ஈஸியா, மற்றதெல்லாம் விட்டுருங்க, உதாரணங்களை எல்லாம். கையில் பட்டயம் இருக்குது, இந்த பட்டயத்தை எடுத்து பயன்படுத்துறது ஈஸியா, இல்லை பேசாம வச்சுக்கிறது ஈஸியா? எது ஈஸி? பயன்படுத்தாம இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா தகுதி இருக்கே, நமக்கு எல்லா பலனும் இருக்குதே. அப்போ பயன்படுத்தலாம், ஆனால் நம்ம என்ன பண்றதில்ல, பயன்படுத்தாம அமைதியா அடக்கிக்கிறோம். நம்மளை விட நோஞ்சா ஒருத்தர் நம்மளை ஓங்கி அரைஞ்சிட்டாரு, திருப்பி அடிக்கலாம், நமக்கு சக்தி இருக்கு, பரவாயில்லன்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறோம், அடங்கி போயிடுறோம். இதைத்தான் இங்க நம்ம பார்க்குற முக்கியமான ஒரு விஷயம். அந்த பட்டயம் எதை அடையாளப்படுத்துது தெரியுங்களா? நம்மளுடைய நியாயமான காரியங்கள். இப்போ ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ நம்மளை குற்றப்படுத்துறாங்க. இப்போ பதிலுக்கு குற்றப்படுத்துறதுக்கு அவர் 2 சொன்னாருன்னா 10 சொல்றதுக்கு யாருக்கிட்ட காரணம் இருக்கு? நம்ம கிட்ட ஆதாரங்கள் இருக்கு, காரணங்கள் இருக்கு. இப்போ நம்ம சொன்னோம்னா அந்த இடத்துல யார் ஜெயிச்சிடலாம்? நம்ம ஜெயிச்சிடலாம். ஆனா நம்ம இப்போ என்ன பண்றோம்? இல்லை, இப்படி நான் ஒரு அனுபவத்துக்குள்ள போகணுங்கிறது தேவன் எனக்கு அனுமதிச்சது. அதனால என்னுடைய நியாயமான காரியத்தை இப்ப நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நம்ம அமைதியாகிறோம். பார்த்தீங்களா? இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பட்டயத்தை உரையிலே போடுறது. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நினச்சி பார்ப்போம், நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ அவமானங்கள் வந்திருக்கும், பொய்யான குற்றச்சாட்டுகள் வந்திருக்கும், ஏளனம் பண்ணியிருப்பாங்க, அவமரியாதை பண்ணியிருப்பாங்க, புறக்கணிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்மளை காத்துக்கொள்றதுக்கு, நம்ம யாருங்கிறத நிரூபிக்கிறதுக்கு நம்ம போராடுறதுக்கு முன் வருவோம். இது ரொம்ப
சுலபம். ஆனால் உலகத்தார் கூட இன்னைக்கு என்ன தான் பண்ணுறாங்க? இதைத்தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை நல்லா யோசிச்சு பார்க்கணும். தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படலை, அதில் என்னுடைய காரியங்கள் அங்கே தூஷிக்கப்படுது, என் மேலே பொய்யான ஒரு குற்றச்சாட்டு வருது, இல்லை என்னை ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க, புறக்கணிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது அங்கே நம்ம ஒரு அமைதியை காமிச்சிட்டோன்னு வைங்களேன், அதுதான் பிதா நமக்கு கொடுத்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 தீமோத்தேயு 2:3. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் என்ன பண்ணு? தீங்கு அனுபவி. இது இன்னொரு மொழிபெயர்ப்புல பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கு. கிறிஸ்து இயேசுவின் சிறந்த படைவீரனாக கஷ்டங்களை பொறுத்துக்கொள். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, சென்ற நாட்களில் நமக்கு வந்துட்டதான குடும்பத்தில் அது வந்திருக்கலாம், சபைகளில் வந்திருக்கலாம், இல்லை வேலை செய்கிற இடத்துல வந்திருக்கலாம், அவமானங்கள், பொய்யான குற்றச்சாட்டுகள், ஏளனமான பேச்சுகள், எந்த அளவுக்கு பொறுமையோட நம்ம சகிச்சோம். ஒரு சமயம் பலகீனங்களை நம்ம வெளிப்படுத்தி இருந்தோம்னா தேவன் நம்மளை மன்னிக்க தயாராக இருக்கிறார். ஆனால் நாம் இப்போ யோசிக்க வேண்டிய விஷயம், தேவன் இது எனக்கு கொடுத்த பாத்திரம், எப்படி பிரதர் என்னுடைய நியாயத்தை சொல்லலைன்னா எல்லாரும் என்னெல்லாம் பிரதர் குற்றவாளியாக நினைப்பாங்க. பாரு, தப்பு செஞ்சிருக்கவும் தான் இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அமைதியாக போய்கிட்டு இருக்கிறாரு. இல்லைன்னா கண்டிப்பாக இவர் என்ன பண்ணியிருப்பாரு, நியாயத்தை சொல்லியிருப்பார்ல. இந்த அம்மா ஏன் இப்படி அமைதியாக போகிறாங்க? தப்பு இருக்க போய் தான், குறை இருக்க போய் தான் அமைதியாக போகிறாங்க. யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாம். ஏன்னா இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பாத்திரம். நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வாங்கும்போது அவர் தேவனுடைய குமாரனா இல்லையா? அதை நிரூபிக்கணும்னு அவர் முயற்சி எடுத்திருந்தாருன்னு வைங்க, என்ன ஆயிருக்கும்? இன்னைக்கு நீங்களும் நானுங்க உட்கார்ந்துருக்க மாட்டோம், நமக்கு மீட்பு கிடைச்சிருக்காது. அன்னைக்கு அந்த நியாயமான காரியத்தை அவர் என்ன பண்ணிக்கிட்டாரு, நான் தேவனுடைய குமாரன் தான் பாரு அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்துறதுக்கு பதிலாக அமைதியாக பொறுத்துக்கிட்டார். இது பிதா இப்போ எனக்கு கொடுத்துருக்கிற பாத்திரம், நான் என் வாயை திறக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாருன்னா பொறுமையை அங்கே காமிச்சிட்டாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனுங்க சொல்கிற விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான அந்த அவமானங்கள், பொய்யான குற்றச்சாட்டுகள், ஏளனங்கள், அவமரியாதை, புறக்கணிப்புகள் இதெல்லாம் வரும்போது இது நான் உங்களுக்கு அனுமதித்த காரியம். அது எதுவாக வேணாலும் இருந்துட்டு போகட்டும். உங்களை ரொம்ப மனசு பாரப்படுத்திக்கிட்டு இருக்க எந்த விஷயமா இருந்துட்டாலும் நீங்கள் இப்போ நினைக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம் நினைக்க வேண்டிய விஷயம், இது நான் உங்களுக்கு அனுமதித்த காரியம், இதன் மூலம் உங்களுக்கு நான் பெரிய நன்மையை வைத்திருக்கிறேன். எனவே நீங்கள் போராடக்கூடாது, மாறாக அந்த சூழ்நிலையை பொறுத்து கொண்டு அதன் மத்தியில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது பானம் பண்ணாமல் இருப்பேனோ அப்படின்னா நாமளும் கூட அனுபவிக்கணும், சகிக்கணும், தாங்கணும். சரிங்களா? அதுதான் பானம் பண்ண வேண்டும். அப்போ இப்படியாய் நாம் பொறுத்து கொள்ளும்போது, சகிக்கும்போது வெளியில் நம்ம ரொம்ப கவலைப்படலாம், வேதனைப்படலாம். ஆனால் நம்ம மனசு என்னவாயிட்டே வரும், மறுரூபமாகும் கிறிஸ்துவின் சாயலாய் மாறிக்கொண்டு அங்கே இருக்கும். அப்போ 2வது கேள்வி நம்ம பார்த்துட்டோம், பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் பானம் பண்ண வேண்டாமோ. அப்போ நம்ம யோசிச்சுக்கணும், எந்த சூழ்நிலையில் வந்தாலும் இது தேவன் எனக்கு இப்போ இதை அனுமதிச்சிருக்கிறார், இதுக்கு பின்னாடி என்ன வச்சிருக்கிறாரு, பெரிய நன்மை வச்சிருக்கிறாரு, நான் இதை பொறுத்துக்குவேன். அதுக்காக அநீதியெல்லாம் பொறுத்துக்கிட்டு போகணும்லாம் இல்லைங்க. சரிங்களா? அநீதியான ஒரு காரியம் நடக்குது, அதையெல்லாம் நம்ம பொறுத்துக்கிட்டு போகணும் இல்லை. நமக்கு வருகும்போது, இப்போ இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் அநீதியை பார்த்தப்ப என்ன பண்ணாருங்க, சாட்டையை சொல்லட்டுனாரு. அதே நேரத்தில் அவரை கன்னத்தில் அடையும் போது, தாடியை பிடிச்சி பிக்கும் போது, தலையில முள்முடி சுட்டும், அவருக்குன்னு வரும்போது பொறுமையாக இருந்தார். ஆனால் தேவனுடைய நாமம் ஆலயத்தில் அங்கே தூஷிக்கப்படுற மாதிரி நடக்கும்போது அதை தட்டி கேட்டார். நம்ம 2 விஷயத்திலையும் பொறுத்துக்கணும். எல்லாத்துக்கும் நான் பொறுமையாக போகணுன்ட்டு வாயே திறக்காமல் என்ன ஆகிடக்கூடாது, போயிடக்கூடாது. அநீதியான காரியங்களுக்கு நம்ம வாயை திறக்கிறது தப்பு இல்லை. நமக்குன்னு ஒரு சில காரியங்கள் வரும்போது நாம் பொறுத்து போகக்கூடியவங்களா அங்கே இருக்கணும். இப்போ 3வது கேள்விக்குள்ளே போயிடலாம். நீ என்னை அறியவில்லையா? யோவான் 14ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோவான் 14:9. அதற்கு இயேசு, பிலிப்புவே
நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ என்னை அறியவில்லையா? இந்த கேள்வியை யாருக்கு இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் 2 கேள்வியும் யாருக்கிட்ட கேட்டதுங்க? பேதுரு கிட்ட கேட்டது. இந்த 3வது கேள்வியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருக்கிட்ட கேட்குறாருன்னா பிலிப்பு கிட்ட அங்கே கேட்குறாரு, நீ என்னை அறியவில்லையா? அப்போ இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சீசர்கள் விசேஷமாக பிலிப்பும் கூட 3 வருஷம் இயேசு கிறிஸ்து கூடவே இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து பேசின எவ்வளவோ வார்த்தைகளை கேட்டிருக்கிறாங்க, காரியங்களை பார்த்துருக்குறாங்க, அற்புதங்களை பார்த்துருக்குறாங்க, எல்லாம் கூட இருந்து பார்த்துருக்குறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு தடவை சொல்கிறாரு, என்ன ஜனங்கள் யாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. நீங்கள் யாருன்னு சொல்லும்போது தான் பேதுரு சொல்கிறாரு, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் சொன்ன உடனே பேதுரு, சபாஸ், நீ பாக்கியவான், இதை பிதாவே உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படியெல்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் பிலிப்பும் என்ன பண்ணுறாருன்னா கூடவே இருந்து கேட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அப்போ நல்லாவே தெரியும், பழைய ஏற்பாட்டு காலத்தை அவங்க வாசிச்சிருக்காங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த சம்பவங்கள் அவங்களுக்கு தெரியும். பிதாவை ஒருத்தரும் என்ன பண்ண முடியாது, உயிரோடு இருந்துக்கிட்டு இங்கே பார்க்க முடியாது, பார்த்தா செத்துருவாங்க. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிறைய வசன பகுதிகள் இருக்குது. பிதாவே சொல்லியிருக்கிறாரு, என்னை ஒருவனும் பார்த்து என்ன பண்ண முடியாது, உயிரோடு இருக்க முடியாதுங்கிறத அவங்களுக்கு தெரியும். இப்போ இயேசு கிறிஸ்து பிதாவை பற்றி பேசின உடனே பிலிப்பு என்ன சொன்னால், அந்த பிதாவையும் நாங்கள் பார்க்கணும், எங்களுக்கு காமிங்க. இயேசு கிறிஸ்து தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், பரலோகத்திலிருந்து வந்தவர், அவர் தான் பிதாவை அவங்களுக்கு வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு, எல்லாம் தெரியும். ஏன்னா பேதுருவே சொல்கிறார்ல, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன்னு சொல்லி, எல்லாம் நல்லா தெரியும். ஆனால் இவ்வளவு தெரிஞ்சிருந்து இப்போ பிலிப்பு மறுபடியும் எங்கே போயிட்டாருங்க, அந்த முதல் படிக்கே போயிட்டாரு. நாங்கள் பிதாவை பார்த்துட்டா அது போதும், பிதாவை எங்களுக்கு காமிங்க. அதனால தான் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இவ்வளவு காலம் என் கூட இருந்து நீ என்னை அறியவில்லையா? 3 வருஷம் பிதாவுடைய இரக்கம், அன்பு, தயவு, கருணை, நியாய தீர்ப்பு எல்லாத்தையும் நான் உங்கள் மத்தியில் வெளிப்படுத்தி இருக்கிறேனே. இவ்வளவு காலம் கூட இருந்துட்டு இப்பவும் பிதாவை காமி, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்ப பிதாவை, நான் பிதா கிடையாது, என்னை பார்த்தா பிதாவை பார்த்த மாதிரி. ஏன்னா பிதாவை பார்த்தா யாரும் என்ன பண்ண முடியாது, உயிரோடு இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் அங்கே சொல்ல வராரு. அப்போ இதில் நமக்கு என்ன பாடம்? இவ்வளவு காலம் பிலிப்பு கூடவே இருந்து புரிஞ்சிக்காம இருக்கிறாரு. நம்மளும் கூட இந்த சத்தியத்துக்குள்ளே வந்து 5 வருடம் 10 வருடம் 15 வருடம் இப்படி ஆயிட்டு இருக்குது. நாம் சத்தியத்தை எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறோம்? நாமளே கேட்டு பார்க்கணும். நமக்குள்ள இந்த சத்தியம் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குது? இப்போ ஒரு பிரதரையோ ஒரு சிஸ்டரையோ நம்ம கேட்குறோன்னு வைங்களேன், உங்களுக்கு எவ்வளவு சத்தியம் தெரியும் அப்படின்னு கேட்டால், நம்ம ஏற்கனவே நிறைய அடிப்படை சத்தியங்கள் கேட்டோம், தீர்க்க தரிசனங்கள் கேட்டிருக்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷம் கேட்டிருக்கிறோம், கேரக்டர் ஸ்டடி கேட்டிருக்கிறோம், இவ்வளவோ கேட்டிருக்கோம் இல்லைங்களா? உங்களுக்கு எவ்வளவு சத்தியம் தெரியும்னு கேட்டால் எவ்வளவு தெரியும்? எல்லாமே தெரியும்னு சொல்லலாம், ஆனால் உண்மையிலே எவ்வளவு தெரியும் தெரியுங்களா? எவ்வளவு நம்ம மனசில் பதிஞ்சிருக்கிறோ அவ்வளவு தான் யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியும். அப்படின்னா இன்னொரு வகையில் சொல்லணும்னா, எவ்வளவு நமக்கு உள்ளே போயிருக்குதோ அவ்வளவு தான் நமக்கு தெரியும். இப்போ எத்தனை கேள்வி பார்த்துருக்குறோம்? 3 கேள்வி பார்த்தோம். இதில் எவ்வளவு உள்ளே போச்சு? அவ்வளவு தான் நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்ட சத்தியம். ஒன்றுமே ஃபஸ்ட்டில் இருந்து எனக்கு ஒன்றுமே புரியலை பிரதர், போகலை பிரதர்னா என்ன அர்த்தம்? சத்தியம் உங்களுக்கு தெரியலைன்னு அர்த்தம். அதாவது குற்றப்படுத்துறதுக்கு சொல்ல, நான் பேசுகிறேன்னா என்ன பண்ணலை, உங்களுக்கு புரிஞ்சிக்கிற மாதிரி பேசலைன்னு அர்த்தம். என்கிட்ட தான் தப்பு, உங்ககிட்ட தப்பு இல்லை. ஒரு சத்தியம் நம்ம கேட்குறோம், பிரதர் பேசுனது எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னா நம்ம பரிசுத்தாவிக்குள்ள குறைவாக இருக்கிறோம், அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பேசுகிறவர் எதில் குறைவாக இருக்கிறாரு? பரிசுத்தாவியில் குறைவாக இருந்தாருனாலோ இல்லை அந்த தாளந்து அவருக்கு கொடுக்கப்படலைன்னு வைங்களேன், அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, புரிஞ்சிக்க முடியாது. எல்லாம் இருக்கீங்களா? இப்போ ஒருத்தர் சத்தியம் பேசுகிறாங்க அப்படிங்கும்போது 2 விஷயம் இருக்குது. நமக்குள்ள பரிசுத்தாவி சுத்தமாக இல்லைனாலும் அவங்க பேசுகிறது நமக்கு என்னவாகாது, புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அதே மாதிரி பேசுகிறவர் பரிசுத்தாவி இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, எவ்வளவு புரியும்? ஒன்றுமே புரியாது. சரிங்களா? 2 பக்கமும் நம்ம நிதானிச்சுக்கணும். அதனால பேசுகிறவர் வந்து உங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, உங்களுக்கு பரிசுத்தாவியே இல்லைன்னு யாரையும் என்ன பண்ணிடக்கூடாது, குற்றம் சாட்டிடக்கூடாது. அதே மாதிரி கேட்குற நம்மளும் கூட என்ன பண்ணிக்கணும்னா யோசிச்சுக்கணும், பேசுகிற நான் உண்மையிலே அந்த தாளந்து எனக்கு இருக்குதா? அடிக்கடி நம்ம கேட்டுக்கணுங்க. அதுக்கு தான் நம்ம இங்கே அன்புக்குரிய சகோதரர்களுக்கு நம்ம கொடுக்குற ஆலோசனை, நீங்கள் சப்ஜெக்ட் பேசும்போது என்ன பண்ணுங்க, அதை ரெக்கார்டு பண்ணுங்க. ரெக்கார்டு பண்ணி நீங்கள் தனியாக உட்காந்து அந்த சப்ஜெக்டை கேளுங்க. சரிங்களா? அந்த இதை நான் செய்கிறேன்.
ஒரு சப்ஜெக்ட் பேசி முடித்த உடனே என்ன தெரியுங்க, அந்த ரெக்கார்டை எடுத்துகிட்டு போய் சாயங்காலம் வாக்கிங் போகும்போது என்ன பண்ணுவேன்னா அந்த சப்ஜெக்டை நான் கேட்பேன். எனக்கு அந்த சப்ஜெக்ட் புரியலைன்னு வைங்களேன், அந்த சப்ஜெக்டை நான் யூடியூப்பில் போடவே மாட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கே புரியாதது கேட்குற யாருக்கு புரியும்? புரியுதுங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அதாவது இது நம்ம இது பண்ணிக்கிற வளர்ச்சிக்காக சொல்கிற ஆலோசனைகள். ஒரு சப்ஜெக்டை நம்ம பேசி முடித்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சப்ஜெக்டை நம்ம ரெக்கார்ட் பண்ணி தனியாக உட்காந்து எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் நம்ம கேட்கணுங்க. அப்போ தான் புரியும் நமக்கு எங்கெங்கே தப்பாக பேசியிருக்கிறோம், எங்கெங்கே சரியாக பேசியிருக்கிறோம். இங்கேயும் கூட நான் நிறைய பேசுவேன் இல்லைங்களா. இதையெல்லாம் யூடியூப்பில் போடுறதுக்கு முன்னாடி என்ன தெரியுங்களா பண்ணுவேன், ஒரு சில விஷயங்களை டெலீட் பண்ணிடுவேன். ஏன்னா அது தேவையில்லாத நமக்கு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும். அதை கொண்டு போய் என்ன பண்ண முடியாது, மற்றவங்களுக்கெல்லாம் அது போட முடியாது. அதெல்லாம் நான் டெலீட் பண்ணிவிட்டு எது தேவையோ அதை மட்டும்தான் நான் போடுவேன். அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எந்த சப்ஜெக்ட் நான் பேசினாலும் நான் முழுக்க ஒரு தடவை என்ன தெரியுங்களா பண்ணுவேன், அந்த சப்ஜெக்டை நான் கேட்பேன். கேட்கும்போது தான் எனக்கே புரியும், இப்படியெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம், இனி நம்ம இதையெல்லாம் தவிர்த்தரணும். இந்த வார்த்தை மறுபடியும் என் வாயில் வந்துக்கிட்டே இருக்குது. முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சரிங்களா சரிங்களா சரிங்களாங்கிற வார்த்தையை நிறைய நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் அதை கேட்கும்போது ஏன் அடிக்கடி இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அது எதுக்குன்னா நம்மளை சரி பண்ணிக்கிறதுக்காக. ஏன் அப்படின்னா நமக்கே புரியாத ஒன்றை ஒரு ஹவர் 1 ஹவர் நம்ம மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தோன்னு வைங்க, அதனால என்ன ஆகுது, காலங்கள் நேரங்கள் எல்லாம் விரயமாகுது. ரெண்டாவது, தேவனுடைய வார்த்தையை கேட்குறவங்களுக்கு அதை குறித்த பயம் போயிடும். பிரதரே இப்படி இருந்துக்கிட்டு இப்படி பேசுகிறாரு, அப்போ என்னத்த நம்ம கேட்குறது அப்படிங்கிற ஒரு பயம் நமக்குள்ளே போயிடும். ரெண்டாவது, தேவனுடைய நாமம் அங்கே தூஷிக்கப்படும். அதனால் சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் தேவ சமூகத்திற்கு போகணுங்க, நிறைய அதுக்காக ஜெபிக்கணுங்க. ஏன்னா அதனால தான் வசனம் சொல்லுது, உங்களில் அநேகர் போதகர்கள் ஆகாதிருப்பீர்களாக. எல்லா பிரதர்ஸுக்கும் நமக்கு வாய்ப்பு கொடுக்குறவங்களுக்காக எல்லாரும் சப்ஜெக்ட் பேசணுங்கிற அவசியமே இல்லை. நமக்கு அந்த தாளந்து இல்லையா, என்னால் அது முடியலையா, தாராளமாக மூத்த சகோதரர்கிட்ட சொல்லிடுங்க, பிரதர் நமக்கு தேவன் அந்த வாய்ப்பு கொடுக்கல பிரதர், நமக்கு அந்த தாளந்து இல்லை பிரதர், அதனால நம்மளை மன்னிச்சுக்கோங்க, எனக்கு வேறு இத்தனை தாளந்துகள் இருக்குது, இதை நான் செயல்படுத்துகிறேன் பிரதர். இது யாரையும் டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக சொல்ல. ஏன் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைங்கிறது அந்த அளவுக்கு அது பயபக்திக்குரிய ஒரு விஷயங்க. வேதத்தில் கர்த்தர் கர்த்தர்னு வருது இல்லைங்களா. இந்த பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டை பற்றி தெரியல, பழைய ஏற்பாட்டில் கர்த்தர்னு வர்ற இடத்துல எல்லாம் என்ன தெரியுங்களா பண்ணாங்களாம், ஞாபகம் இருக்குங்களா, சொல்லியிருக்கேன்னா, மொழிபெயர்ப்பாளர்கள் மொழிபெயர்க்கும் போது கர்த்தர்னு வந்துச்சுன்னா போயிட்டு குளிப்பாங்களாம். குளித்து முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் புதுசாக மாற்றிக்கிட்டு, அது புது ட்ரெஸ் எல்லாம் ட்ரெஸ்ஸை புதுசாக மாற்றிக்கிட்டு இங்கு எல்லாத்தையும் கழுவிட்டு அப்புறம் ஆரம்பிப்பாங்களாம் கர்த்தர் அப்படின்னு சொல்லி. அடுத்து மறுபடி கர்த்தர்னு வருதுன்னு வைங்களே, மறுபடியும் போய் என்ன பண்ணுவாங்களாம், தங்களை சுத்திகரிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். பாருங்கள், அந்த பெயரை எழுதுறதுக்கே இந்த வேதத்தை மொழிபெயர்த்தவங்க அவ்வளோ ஒரு தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சில வசனங்கள் நான் வாசிக்கும் போது பார்ப்பேன், 3 தடவை ஒரே வசனம் 3 வரி இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா 3 கர்த்தர் வந்திருக்கும். இதை மொழிபெயர்க்கிறதுக்கு 3 தடவை போய் குளிச்சுட்டு வந்தாங்களா, ஐயோ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உண்மைங்க, இது சத்தியம். அந்த அளவுக்கு இந்த தேவனுடைய வார்த்தைக்கு பயபக்தி காமிச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் ரொம்ப துணிகரமாக தைரியமாக நம்ம தேவனுடைய வார்த்தையை எடுத்து பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கணக்கு தேவனுக்கு ஒரு நாள் கொடுக்கணும். நம்ம செய்யாத காரியத்தை, கீழ்ப்படியாத காரியத்தை எல்லாம் நாம் தேவனுடைய வார்த்தையாக பேசணும்னா சகோதர சகோதரிகள் பொறுத்துக்கிட்டு போயிடலாம், தேவன் பொறுத்துக்க மாட்டார். ரொம்ப பயப்படணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. இது ஏதோ ஏனோ தானோங்கிற விஷயம் கிடையாது. சும்மா யார் வேணும்னாலும் சத்தியத்தை எடுத்து பேசிடலாங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. தேவனுக்கு நாம் கணக்கு கொடுக்கணும் ஒரு நாள். உலகத்திலேயே நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சாமியாரா முனிவரா இல்லை ஒரு அறிஞரான்னு தெரியல, ஒரு அம்மா, ஏற்கனவே நான் சொன்ன விஷயம் தான், கோயம்புத்தூரில் சொன்னேன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா அவங்க பையனை கூட்டிக்கிட்டு போயிட்டு, சாமி என் பையனுக்கு ரொம்ப இனிப்பு சாப்பிட்றான், இனிப்பு சாப்பிட வேணான்னு சொல்லி கொஞ்சம் கண்டித்து சொல்லுங்கள், கொஞ்சம் ஆலோசனை சொல்லுங்கள் அப்படின்ன உடனே அவர் என்ன பண்ணாராம், 1 வாரம் கழித்து கூட்டிக்கிட்டு வாங்க அப்படின்னாராம். காந்தியா? காந்தி கிட்ட பார்த்தீங்களா, காந்தி கிட்ட என் பையனுக்கு இனிப்பு சாப்பிட்றான், இனிப்பு சாப்பிட வேண்டாம்னு சொல்லி கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்கன்னு சொன்ன உடனே 1 வாரம் கழித்து கூட்டிகிட்டு வாங்கன்னாராம். இப்போ 1 வாரம் கழித்து கூட்டிகிட்டு வந்த உடனே இவர் கூப்பிட்டு இனிப்பு சாப்பிடாதப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டாராம்.
இவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சான். இதை அன்னைக்கே சொல்லியிருக்கலாமே இனிப்பு சாப்பிட வேணான்னு சொல்லி, ஒரு வாரம் கழிச்சு எதுக்கு இனிப்பு சாப்பிட வேணான்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் சொன்னாராம், சொல்லுங்க, நானே ரொம்ப இனிப்பு சாப்பிட்டுக்கிட்டு அடிமையாக தான் இருந்தேன். இவனுக்கு நான் ஆலோசனை சொல்லணும்னா முதலாவது யார் சரியாகணும்? சொல்ற நான் சரியாகணும். நான் சரியாகாம நான் இவனை இனிப்பு சாப்பிடாதன்னு சொன்னேன்னா அது பெரும் குற்றம். அதனால இந்த ஒரு வாரமாக நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், இனிப்பு சாப்பிடாம என்ன நான் சரி பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த பையன்கிட்ட இனிப்பு சாப்பிடாதன்னு சொல்றதுக்கு நான் அந்த தகுதியை நான் அடைஞ்சிட்டேன். அதனால இதை நான் சொல்றேன். உலக மனுஷன், தேவன் யாருன்னு தெரியாது, சத்தியம் என்னன்னு தெரியாது. ஆனால் அவரை பற்றி இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? புகழ்ந்து பேசுகிறோம். ஏன் புகழ்ந்து பேசுகிறோம்? அவர் செய்திட்ட அந்த ஒரு காரியம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, உலக பிரகாரமான ஒரு காரியத்துக்கு உலக மனுஷன் இந்த அளவுக்கு பயப்படும் போது தேவனுடைய வார்த்தையை பேசுகிற நாம எவ்வளவு பயப்படணும்? சகோதரர்கள் எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணணும்? இல்லைனா இந்த பிரதர் சங்கடப்பட்டுக்குவார், இந்த பிரதர் இல்லைன்னா இந்த சிஸ்டர் சங்கடப்பட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வாய்ப்புகள் கொடுக்கலாம். அது மிகப்பெரிய நியாய தீர்ப்பு. ரொம்ப பயப்படணும். எல்லாரும் நம்ம அமைதியாக இருந்து அமைதியாக கேட்டுட்டு போயிட்டு இருக்கிறதுனால நம்ம பேசுகிறது செய்கிறது எல்லாம் சரி அப்படின்னு அர்த்தம் ஆயிடாது. தயவு செஞ்சு ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சப்ஜெக்ட் பேசுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம், உற்சாகப்படுத்தக்கூடிய விஷயம், ஆவிக்குரிய ஜீவிய வளர்ச்சிக்குரிய விஷயம்தான். ஆனால் இது எல்லாருக்கும் கொடுக்கப்படலை. எல்லாருக்கும் தேவன் இந்த தாளந்தை தரலை, இந்த வரத்தை தரலை. இது யாரையும் நான் டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக சொல்ல. அவங்க தேவ சமூகத்தில் இருந்து தங்களை காத்துக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் வரலாம், உட்காரலாம், போகலாம். எல்லாருக்கும் தேவனுடைய பிள்ளைங்கிற அங்கீகாரம் கிடைச்சிடாது. ரொம்ப ஜாக்கிரதையோட ரொம்ப பயபக்தியோட நம்ம அங்கே இருக்கணும். அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது பிலிப்பு எவ்வளவோ சத்தியங்கள் கேட்டுட்டாரு, ஆனால் உணர்வு அடையலை. 3 வருஷம் இருந்தாலும் என்ன இயேசு கிறிஸ்துக்கிட்ட கற்றுக்கிட்டோங்கிற அந்த உணர்வு அவருக்கு அங்கே வரலை. அப்போ நம்மளே யோசிச்சு பார்க்கணும். நம்மளும் கூட இத்தனை வருடங்கள் இருக்கிறோம், நமக்குள்ள ஏற்பட்டுட்ட வளர்ச்சி என்ன? எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வளர்ந்துருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் சிந்திச்சு பார்க்கணும். அன்னைக்கு பிலிப்பு அந்த ஒரு உணர்வு இல்லாமல் என்ன பண்ணிட்டார்னா இயேசு கிறிஸ்துக்கிட்ட பேசிட்டாரு. இப்போ நாமளும் கூட எந்த அளவுக்கு உணர்வு அடைஞ்சிருக்கிறோம்? சத்தியத்துக்குள்ளே வந்திருக்கிற நமக்குள்ளே வந்திருக்கிற உணர்வு எந்த அளவுக்கு இருக்குது? இந்த உணர்வுங்கிறது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதைத்தான் நம்ம சொல்கிறோம் பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு சின்ன காரியத்திலையும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் உணர்வை பெற்றவர்களாக இருந்தோம்னா தான் அது நம்மளை மறுரூபமாக்கும். சின்ன தப்பு பண்ண உடனே அந்த உணர்வு வரணும். என்ன நீ சத்தியத்தில் இருக்கேங்கிற, இப்படியெல்லாம் இருக்கேங்கிற, ஆனால் நீ இப்படிப்பட்ட ஒரு தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கே, அந்த உணர்வு வரணுங்க. அந்த உணர்வு வந்தால் தான் அதுதான் நம்மளை மாற்றும். நம்ம நிறைய நேரத்தில் பேச்சு வழக்கில் சொல்லுவோம், கொஞ்சம் கூட உணர்வே இல்லாமல் இருக்கிறாங்க பிரதர். துக்ககரமான விஷயம், விபச்சார பாவத்தில் இருக்கிறவங்க சத்தியம் பேசுகிறாங்கங்க உலகத்தில். தெரியுங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொய்யர், திருடர், பண ஆசை பிடிச்சவங்க, உலகத்துக்குள்ள நல்லா மூழ்கி கிடக்கிறவங்களாம் இன்னைக்கு சத்தியம் பேசுகிறாங்க. பார்க்குறோம், நம்ம நிறைய கேள்விப்படுறோம். அவங்கள பற்றி அப்படியெல்லாம் சொல்கிறீங்க பிரதர், அவங்க ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அத்தனை பேரை ஆதாயப்படுத்தி இருக்கிறாங்க, நம்ம கேள்விப்படுறோம். அப்போ எந்த அளவுக்கு சத்தியங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயமா இன்னைக்கு அங்கே போயிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் நாம் ஒருபோதும் அப்படி இருந்துடக்கூடாது. ஊழியமே செய்யாமல் சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பரலோகம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே சொன்னது தான், ஊழியம் செஞ்சு 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 2ஆம் மரணத்துக்கு போகிறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய துணிகரம், தைரியம், மொரட்டாட்டம், பாவம், இச்சை எல்லாமே ஊழியம் செய்கிறதுனால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய ஊழியங்கள் செய்கிறதுனால நான் தைரியமாக என்னை பற்றி, என் அனுபவத்தை பற்றி நான் என்னை பற்றி சொல்ல முடியும். இதையெல்லாம் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெருமை, இருமாப்பு, அகந்த, பண ஆசை, மற்றவங்களுடைய புகழை பேரை தேடுற எண்ணம், இதெல்லாம் நிறைய வருதுங்க. அது ஒருபோதும் நம்மளை எங்கே கொண்டு போகாதுன்னா பரலோக வாய்ப்புக்கு கொண்டு போகாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்.
எல்லாரும் நம்ம ஏற்றுக்கொள்கிறார்கள்ங்கிறதுக்காக நம்ம சரியாக இருக்கிறோன்னு ஒருபோதும் நினச்சிடக்கூடாது. பிதாவாகிய தேவன் நம்மளை ஏற்றுக்கொள்வாரா? நம்ம இருதயத்துக்கு அது நல்லாவே தெரியும். அப்போ 3வது கேள்விக்கு நம்ம பார்த்துட்டோம். நீ என்னை அறியவில்லையா? உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்குது. அடுத்து 4வது கேள்விக்கு நம்ம போயிடலாம். லூக்கா 22 அதிகாரம் 27வது வசனம். எவன் பெரியவன்? லூக்கா 22:27. பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன். எவன் பெரியவன்? இங்க இயேசு கிறிஸ்து கேட்டுட்டதான நம்ம பார்க்கிற 4வது கேள்வி. எவன் பெரியவன்? இங்க 2 நபர்களை சுட்டி காமிக்கிறார். ஒருத்தர் பந்தி இருக்கிறாரு, இன்னொருத்தர் பணிவிடை செய்கிறார். பந்தி இருக்கிறவருங்கும் போது சாப்பிடுகிறவர், பணிவிடை செய்கிறவருங்கும் போது பரிமாறுகிறவர். இப்போ ஒரு சாப்பாடு சாப்பிட்றவர் ஒருத்தர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, இன்னொருத்தர் பரிமாறிக்கிட்டு இருக்கிறாரு. யாருங்க பெரிய ஆளு? சாப்பிட்றவர் பெரிய ஆளா, பரிமாறவர் பெரிய ஆளா? சாப்பிடுங்க. ஏன்னா அவர் வேலை செய்கிறாரு, இவர் உட்காந்து அந்த அந்த பணிவிடையை ஏற்றுக்கொள்ளுகிறார் அப்படின்னு கூட பார்க்குறோம். அப்போ பொதுவாக உலகத்தில் இதில் யார் பெரியவருங்க போது? பந்தி இருக்கிறவர் தான் பெரியவர். அப்போ இங்கே ஆண்டவர் சொல்லும்போது என்ன, நீங்கள் போதகரும், இன்னொரு இடத்துல சொல்லும்போது போதகரும் ஆண்டவர்னு சொல்கிறீங்க. நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால், நீங்கள் என்ன போதகரும் ஆண்டவர்னு சொல்கிறீங்க. ஆண்டவரும் போதகரும் ஆகிய நான் உங்கள் கால்களை கழுவினது உண்டானால். என்ன வித்தியாசங்க? அவங்க சொல்லும்போது என்ன சொன்னதா சொல்றாருன்னா, போதகர் என்ன, நீங்க போதகரும் ஆண்டவரும் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவர் தன்னை சொல்லும்போது என்னன்னு சொல்றாரு? ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் அப்படின்னு கூட சொல்றாரு. அப்ப என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த வசனம் எங்க? யோவான் 13 அதிகாரம் எங்கிருந்து வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 13. யோவான் 13 அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே. நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். இவங்க பார்வையில இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் போதகரா தெரிஞ்சிருக்கிறாரு, 2வது தான் ஆண்டவரா தெரிஞ்சிருக்கிறாரு. ஆனா அது உண்மை இல்லை, அது சரிதான் அப்படிங்கிறாரு. ஆனா அடுத்து இயேசு கிறிஸ்தனை சொல்லும் போது நான் யாரு? ஆண்டவர், இந்த சர்வ லோகத்தையும் படைத்த ஆண்டவர். பிதாவுக்கு கீழே இருந்து ஒரு சிற்பியாய் ஒரு பிள்ளையாய் இருந்து அண்ட சராசரத்தையும் படைத்த ஆண்டவர் நான். இப்ப நான் யாரு? போதகர். நீங்க என்ன போதகரா ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க, ஆண்டவரா 2வதா பாக்குறீங்க. தப்பு இல்லை, சரிதான். ஆனா நான் முதலாவது ஆண்டவர், சர்வ அண்ட சராசரத்தையும் படைச்சவர். இப்போ ஒரு காரியம் செஞ்சிட்டு இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்? அற்ப பிறவி அப்படின்னு சொல்லாமா? நம்மளை எவ்வளோ கேவலமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ கேவலமாக எடுத்துக்கோங்க. அதாவது வசனம் சொல்லும்போது ஒரு இதில் தண்ணி எடுத்து, ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு அப்புறம் அந்த பக்கெட்டில் என்ன இருக்கும்? ஒட்டிக்கிட்டு இருக்குமே துளி, அதுதான் இந்த பூமி. அந்த பூமிக்குள்ளே இருக்கிற ஒரு அற்ப பதர் அப்படின்னு சொல்லலாம் நம்மளை. அதுதான் நம்ம. அந்த அளவுக்கு மோசமான ஜனம் பாவத்துக்குள்ள போயிடுச்சுனாலே அந்த ஜனம் இந்த உலகத்தில் இருக்கிற சிருஷ்டிப்புகளை விட ரொம்ப மோசம். ஏன்னா தேவன் ஒரு மரத்தை நேசிச்சிடலாம், ஒரு மிருகத்தை நேசிச்சிடலாம், ஆனால் ஒரு மனுஷனை நேசிக்கவே முடியாது. ஏங்க? பாவம் அது மிகப்பெரிய தடையா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய காலை கை கொடுக்கறதுனா கூட பரவாயில்ல, அந்த காலை கழுவக்கூடிய அளவுக்கு அண்ட சராசரத்தையும் படைத்த நான் உங்கள் கால்களை, உங்களுங்கும் போது அது எப்படிப்பட்டவங்கிறத நம்ம வியாக்கியானம் பண்ணிக்கலாம். உங்கள் கால்களை கழுவினது உண்டானால். அப்ப இங்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பெரியவங்க ஒரு சில காரியங்கள் செய்வாங்க, சின்னவங்க ஒரு சில காரியங்கள் செய்வாங்க. ஆனா தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னா, யார் பெரியவன் அப்படிங்கிற எண்ணத்தை அவங்க தனக்குள்ள கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது யார் தங்களை பெரியவங்களா நினைக்கிறாங்களோ அவங்க தங்களை என்ன பண்ணிக்கணும்? முழுக்க முழுக்க தங்களை தாழ்த்தி கொள்ளணும். அதை தான் இங்க சொல்ல வர்றார். அது போல நீங்களும் இருக்க வேண்டும். பாருங்க, நான் தான் பெரிய ஆள், ஆண்டவர் நான். ஆனா நானே உங்க காலை கழுவுறேன்னா நீங்களும் கூட இது போன்ற ஒரு சிந்தையை தரித்து கொள்ளுங்கள். நீங்க எப்பவுமே உங்க பார்வையில சிறியவராக இருங்க.
இதுதாங்க ஆண்டவர் நம்மக்கிட்ட விரும்பக்கூடிய முக்கியமான குணலட்சணம் என்னன்னா, எப்பவுமே நாம் நம்ம பார்வையில் சிறியவர்களாக இருந்துட்டு போயிடணும். எப்போ பெரியவர்களாக நம்ம மாறுவோம் தெரியுங்களா? நான் சொல்லி யாரும் கேட்கல பிரதர், என் பேச்சுக்கு எந்த முக்கியத்துவமே கொடுக்கல பிரதர். இந்த மாதிரி எண்ணம் நமக்குள்ளே வரும் பாருங்க, உங்களுக்கு வருதோ இல்லையோ எனக்கு வருது அப்படி சொல்லிட்டேன் நான், பிரச்சனை இல்லை சரிங்களா? அந்த எண்ணம் நமக்கு வரும்போதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், நான் எங்கேயோ தப்பாயிட்டேன். நான் சொல்கிறேன் அப்படி வரும் இல்லைங்களா? குடும்பத்தில், வேலை செய்கிற இடத்துல, சபைகளில் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி வரும்போது நம்ம ஒரு கருத்து சொல்லுவோம், பிரதர்ஸுங்க அதை என்ன பண்ணிடுவாங்க, வேண்டாம் பிரதர், பார்த்துக்கலாம் பிரதர், இப்படி அலட்சியப்படுத்தும் போது, மற்றவர்களால் நம்ம நிராகரிக்கப்படும் போது, நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லி நம்ம வாதிடும் போது, இந்த மாதிரி குணம் நமக்குள்ளே இருந்தால் நாம் நம்மளை பெரியவங்களாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் இருக்கீங்களா? மறுபடியும் நான் சொல்கிறேன், நம்மளுடைய கருத்துக்கள் மற்றவர்களால் அலட்சியப்படுத்தும் போது நமக்கு கஷ்டம் வருதா? மற்ற சகோதர சகோதரிகள் நம்மளை புறக்கணிக்கும் போது மனசு ரொம்ப வேதனை வருதா? நம்ம நம்ம சொல்கிறதா சரி அப்படிங்கிறத வாதாடுறோம். இனி நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், இனி நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஏன்? பண்ணினதை பேசினதை என்ன பண்ணலை, யாரும் முக்கியத்துவம் கொடுக்கல. அப்போ நமக்கு ஒரு சங்கடம் வருது பார்த்தீங்களா? இது எதுனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளை நாம் உள்ளுக்குள்ளே என்ன வாக்கிட்டு இருக்கிறோம், ஆண்டவனாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நான் ஆண்டவன், நான் சொல்லி யாரும் செய்யலை. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது நம்மளை நாமளே பெரியவங்களாக இருக்குமா இல்லையாங்கிறதுக்கு நம்மளை நாமளே நியாயம் திருத்துக்க வேண்டிய ஒரு உதாரணம். வரும், சங்கடம் வரும். உடனே நம்ம என்ன பண்ணோம்னா, தப்பாச்சே, இந்த மைண்டு எனக்கு வரக்கூடாதே, ஏன் எனக்கு சங்கடம் வருது? அப்போ நான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப உயர்வாக நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த சங்கடம் வருது. நான் உயர்வா? நான் சபைக்குள்ளே வரும்போது அப்படியா உயர்வோடு வந்தேன்? எல்லாரை விட மோசமாக தானே வந்தேன். இப்போ மட்டும் எனக்கு ஏன் அந்த எண்ணம் வருது? இந்த எண்ணம் வரக்கூடாதுல்ல? அப்படின்னு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளை நாமளே என்ன பண்ணணும்னா நியாயம் தீர்த்து கொள்ளணும். அந்த இடத்துல வராதானா கண்டிப்பாக உங்களுக்கு வருதோ இல்லையோ, இல்லை பிரதர் நீங்கள் தான் அப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க, எனக்கு யார் என்னை கேவலப்படுத்தினாலும், என்னை யார் மதிக்கலைனாலும் எனக்கு சங்கடமே வராதுங்கிற நல்ல குணம் உள்ளவங்களாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் எனக்கு வருது. அப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன் எனக்கு இந்த எண்ணம் வருது, ஏன் எதனால எனக்கு இப்படி சங்கடம் வருது? நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இப்போ என்னை ஆண்டவனாக நினைக்க ஆரம்பிச்சிட்டேன், அதனால தான் எனக்கு இந்த சங்கடம் வருது. இனி இந்த சங்கடம் எனக்கு வரக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணிக்கணும், நான் ஒரு சாதாரண இடத்த எடுத்துக்கணும். அதான் பாருங்கள், இந்த சவுல் ராஜாவை பார்க்கும்போது, சவுலை அத்தனை இஸ்ரேல் தேசத்தில் அத்தனை ஜனங்கள் இருக்கும்போது ஏன் சவுலை தேவன் ராஜாவை தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிறதுக்கு அங்கே வசனம் இருக்குது. ஏன் தேர்ந்தெடுத்தார் தெரியுங்களா? சாமியல் சொல்லும்போது, நீங்கள் சவுல் உங்கள் பார்வையில் சிறியவராக இருந்த போது அல்லவோ தேவன் உங்களை இந்த இஸ்ரேல் தேசத்துக்கே ராஜாவாக்குனாரு. நீங்கள் உங்கள் பார்வையில் நீங்கள் எப்படி இருந்தீங்க, மற்றவங்களாம் எப்படி இருந்துட்டு போட்டோம், நீங்கள் உங்கள் பார்வையில் நான் ரொம்ப அற்பமானவன், என் குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம், என் குடும்பம் ஒன்றுக்கும் ஆகாத குடும்பம், அந்த குடும்பத்தில் நான் ஒன்றுக்கும் ஆகாதவன், இந்த மாதிரி உங்களை நினச்சிக்கிட்டு இருந்தீங்க சவுல். அதனால தான் தேவன் உங்களை ராஜாவாக்குனாரு. ஆனால் ராஜாவான உடனே உங்களுக்கு என்ன தெரியுங்களா ஆகிப்போச்சு, பெருமை வந்துடுச்சு, என்னை விட்டால் ஆள் இல்லைங்கிற எண்ணம் வந்துடுச்சு. அதனால தேவன் உங்களை தூக்கிட்டு இதே போல தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒருத்தர் என்ன பண்ண போறாரு, ராஜாவா தேர்ந்தெடுக்க போறார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார்னா, அங்கே சாமியேல் சவுலுக்கிட்ட சொல்லுவார். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எப்பவுமே நம்மளுடைய பார்வையில் நாம் சிறியவராக இருக்கணும், எப்பவுமே தாழ்மையை தரித்து கொண்டவங்களா நாம் இருக்கணும். ஏன்னா வசனம் சொல்லுது, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். இது மாறாத பிரமாணம். தேவன் இந்த வார்த்தைக்கு மாறவே மாட்டார். ஆமேன், அப்படித்தான் இருப்பார். அப்போ தன்னைத்தான் நம்ம உயர்த்திட்டோம்னா ஒரு சமயம் அந்த உயர்வு மற்றவங்க பார்வையிலையும் நம்மளுடைய பார்வையிலையும் சந்தோஷமாக இருக்கலாம் குறிப்பிட்ட காலத்துக்கு. அப்புறம் இடமே தெரியாத போகிற அளவுக்கு என்ன பண்ணிடுவார் தெரியுங்களா, அட்ரஸ் இல்லாமல் பண்ணிடுவார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த உலகத்தில் தன்னைத்தான் ஒருத்தர் அதாவது இந்த உலகத்தில்னு சொல்ல முடியாது, பொதுவாக தன்னைத்தான் உயர்த்தன ஒருத்தர் இருக்கிறார். யாருங்க அவர்? சாத்தான். ஆனால் ஒரு நாள் வரப்போகுது, ஒன்றும் இல்லாமல் ஆண்டவர் ஆக்க போகிறார். அதே போல் தன்னைத்தான் தாழ்த்தினவர் ஒருத்தர் இருக்கிறாரு, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அவரை சர்வலோகத்துக்கும் என்ன பண்ண போகிறாரு,
பிலிப்பியரில் நம்ம பார்க்குறோம், முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு அவரை உயர்த்துப்பார். இதுதான் பிரமாணம். இதே போல் நம்மளை தாழ்த்த சகோதர சகோதரிகள் நம்மளை ஒதுக்கி தள்ளிடலாம், இல்லை குடும்பத்தார் ஒதுக்கி தள்ளிடலாம், வேலை செய்கிற இடத்துல நம்மளை ஒதுக்கி தள்ளிடலாம், யாருக்கும் இல்லாத அட்ரஸ் இல்லாமல் போவோம் நம்ம. இப்போ ஒரு நாள் தேவன் என்ன பண்ணுவார், நமக்கு அட்ரஸ் கொடுப்பார். இப்போ நம்ம அட்ரஸாக இருக்கணும்னு ஆசைப்பட்டோன்னு வைங்க, ஒரு நாள் என்ன பண்ணிடுவார், அட்ரஸ் இல்லாமல் பண்ணிடுவார். இதுதான் மாறாத பிரமாணம். அப்போ இந்த நினைவு கூறுதல் நாட்களில் நம்ம எடுக்க வேண்டிய தீர்மானம், நம்மளை விட மற்றவங்களை உயர்வாக நினைக்க ஆரம்பிப்போம். நம்மக்கிட்ட காணப்படுகிற பெருமையான சிந்தனைகளை, எங்கெங்கப்பா என்கிட்ட அந்த பெருமையான மேட்டுமையான சிந்தனை இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் நான் என்னை பெரியவனாக நினைக்கிறேன், பெரியவளாக நினைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் காமிங்க ஆண்டவரேன்னு தேவன்கிட்ட கேட்டு நம்ம ஜெபம் பண்ணி உணர்வை பெற்றுக்குவோம். அப்போ எந்தெந்த இடத்துல தேவன் உணர்த்துறாரோ அதில் நம்மளை சரி பண்ணிக்குவோம். நம்மளை எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அவ்வளவு தாழ்த்துறதுக்கு தேவன் நமக்கு இந்த விஷயத்தில் உதவி செய்யணும். அப்போ எத்தனை கேள்வி பார்த்துருக்குறோம்? 4 கேள்விகள் பார்த்துருக்குறோம். இன்னும் நிறைய. எத்தனை கேள்வி மொத்தம் சொன்னோம்? அதை மறந்துட்டோம் இல்லைங்களா? நானே மறந்துட்டேன். எத்தனை கேள்வி? 76 கேள்வி சொன்னோம். 76 தானே சொன்னேன், இங்கே அவ்வளோதான் எழுதியிருக்கேன். கடைசி நாட்களில் மட்டும் 76 கேள்வி கேட்டார்னு சொன்னோம். ஆனால் இப்போ 4 கேள்விகள் பார்த்துருக்குறோம். இனி மீதி கேள்விகளை நம்ம பார்க்க போகிறது இல்லை. சந்தோஷமான விஷயம், சரிங்களா? அப்போ இது கேட்ட வகைகளில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளை நாமளே ஆராய்ஞ்சு பார்ப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய வாழ்க்கையில் குணலட்சணங்களில் நம்ம சோர்ந்து போன நேரங்கள் இருக்கும். மறுபடியும் நம்மளை தூசி தட்டி எடுத்துக்குவோம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். இப்படியே நான் இருக்க போகிறதில்ல, கிறிஸ்துவின் சாயலாய் நான் மாறுவேன். அதுக்காகத்தான் தேவன் என்னை அழைச்சிருக்கிறாரு. என் வாழ்க்கையில், குடும்பத்தில், வேலை செய்கிற இடத்துல வந்துட்ட எல்லா போராட்டங்களையும் நான் ஜெயிப்பேன். நான் விழுந்தாலும் திரும்பவும் எந்திரிப்பேன். நான் அடிக்கடி சொன்னதான், துன்மார்க்கன் விழுந்தா விழுந்துருவான், எந்திரிக்க மாட்டான். நீதிமான் விழுந்தா விழுந்து கிடக்க மாட்டான், எந்திரிச்சிருவான். இதுதான் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கு இருக்கிற வித்தியாசம். எந்திரிச்சு வருகிற வருடத்தையும் கூட நம்ம என்ன பண்ணணும், உற்சாகமாய் ஓடணும். நம்மளுடைய விஷயத்தில் பொறுமை காமிப்போம். மற்ற சகோதர சகோதரிகள் விஷயத்திலும் குணலட்சண வளர்ச்சியில் நம்ம பொறுமை காமிப்போம். அடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிறதான தீங்குகள், ஏளனமான பேச்சு, குற்றம் சாட்டுகிறது, இதுக்கு உடனே நம்மளுடைய நியாயமான காரியத்தை எடுத்து வைக்காம நம்மளை நம்ம சரண்டர் பண்ணி, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணுகிறேன்னு ஒத்துக்குவோம். அடுத்து உணர்வை நம்ம இழந்துட வேண்டாம். அடுத்து தாழ்மை சிந்தையை எப்பொழுதும் தரித்தவர்களாய் நாம் இருப்போம். நான் பெரியவன்கிற எண்ணம் நமக்குள்ளே எப்போதும் வந்துடக்கூடாது. வந்துட்டே இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம், சாகிறதுக்கு. அந்த எண்ணம் வரும்போதெல்லாம் நம்ம சாகிறதுக்கு தேவன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கிருபை செய்வாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அருமையான சபையாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆம்.